ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். டேய், இழுத்தது போதும் குட்ரா. டேய், என்னடா அந்த அளவுக்கு யோசிக்கிற? நாளைக்கு காலேஜ் லாஸ்ட் இல்லையா? விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மச்சான். ஏன்டா வருத்தப்படுற? எப்படியும் நம்ம வெளியில சந்திப்போம்ல. நான் அதுக்காக வருத்தப்படல மச்சான். இத்தனை நாள் நம்ம அப்பா கிட்ட காலேஜ் போறோம்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டு இருந்தோம். அவுட்டிங் சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட தியேட்டருக்கு போயிட்டு இருந்தோம். ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி பாருக்கு போயிட்டு பீர் அடிச்சிட்டு இருந்தோம். ஆனா நாளையில இருந்து என்ன சாக்கு சொல்றதுன்னு கவலையா இருக்கு மச்சான். நீ கவலைப்படாத மாமா, நம்ம எப்பவுமே வெளியே சந்திக்கிறதுக்கு கடவுள் ஏதாவது ஒரு பாதை போட்டுக்கிட்டே இருப்பாரு. முன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கணும் மச்சான். ஆமா, அது சரி. சித்தி எங்கடா? அவனா வேற எங்க இருப்பான்? அந்த லைப்ரரியில இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் மண்டையில ஏத்திட்டு இருக்க வேலையை பார்த்துன்னு இருப்பான். என்னப்பா சித்து சார், உன்னை பார்த்தோன்னா அப்படியே அந்த சரஸ்வதி தேவியை ஆண் ரூபத்துல பார்த்த மாதிரி இருக்குப்பா. தேங்க்யூ சார். இந்த லைப்ரரியில இருக்கிற எல்லா புக்கையும் படிச்சிட்டியா இல்ல ஏதோ பேலன்ஸ் இருக்கா? அந்த ரைட் சைடு ரேக் இன்னும் படிச்சு முடிக்கல சார். அதையும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்புறம் சிலதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். வீட்டுக்கு என்னப்பா, நீ எங்க வேணாலும் எடுத்துட்டு போ, அது உன்னோட விருப்பம். தேங்க்யூ சார். நீ எவ்வளோ நேரம்டா? அதோ வந்துட்டான் பாரு. டேய்,
இதெல்லாம் படிக்கிறதுக்கா இல்ல விக்கிறதுக்காடா? படிக்கதாண்டா. டேய் உந்து மூளையா இல்ல கிணறாடா? எல்லா புக்ஸையும் நீ எப்படி மச்சான் படிக்கிற? இவனுக்கு கடவுள் பிரெயின்ல எக்ஸ்ட்ரா மெமரி சிப் வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் நம்ம மைண்டா இருந்தாலும் நம்ம பாடியா இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோமோ அப்படி பழகிடும்டா. புக்கு புராணம் போதும் மச்சான். வெயிட்டா இருக்குது புடி. ஐயோ என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்க? படிச்சுட்டே இருக்க போறியா இல்ல வேலைக்கு ஏதாவது போவியா? இல்லடா சம்திங் ஏதாவது ட்ரை பண்ணுண்டா. ஆமா நீ? நானா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதுல சினிமா ரிவ்யூஸும் காசிப்ஸும் சொல்லி பொழைச்சுப்பேன்டா. அது எல்லாரும் பண்றது தானடா. ஏதாவது புதுசா ட்ரை பண்ற? புதுசாவா? ஐயோ என்னால முடியாது மச்சான். ஏன்? என் அறிவுக்கு இது போதும்டா. நீ திருந்த மாட்டடா. அப்ப புதுசா என்ன பண்ணலாம் நீ சொல்லு. ரிசல்ட் வந்த பிறகு யோசிக்கலாம். என்னங்க அவன் 99% எடுத்தானு 99 ஸ்வீட் ஊட்ட போறீங்களா என்ன? அவனுக்கு 2 தான், மிச்சம் 97 உனக்கு தான். ஐயோ எனக்கு ஸ்வீட் பழக்கப்படுத்துறீங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்வீட் கடைக்கும் நீங்க தான் சுத்தணும். அம்மா நீ செஞ்சாலும் செய்வ. அம்மாக்கு வேண்டாமாண்டா, நீ சாப்பிடு. போதும்பா. இப்படி திரும்புப்பா, டிஸ்ட் எடுத்துக்கோ. எதுக்குமா? என்னடா எதுக்குன்னு கேக்குற? நல்ல பர்சன்டேஜ் வந்திருக்குல்ல அதுக்கு தான். நாய் கண்ணு, நரி கண்ணு, ஊர் கண்ணு, ஏன் கண்ணு, ஊன் கண்ணு, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோட திருஷ்டி உங்க அப்பாவோட கண்ணு, எல்லா திருஷ்டியும் போகணும். துப்பு. அடுத்து என்னப்பா பண்ணலான்னு இருக்க? ஜாப்னு பார்க்காம புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. நாம செலக்ட் பண்ற பாதையில பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ லைஃபும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்து ஒர்க் பண்ணு. அந்த ஒர்க்லயே நீ செலக்ட் பண்ண போற வழி கிடைக்கும். சரிங்கப்பா, நீங்க சொல்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு நான் வேலைக்கு போறேன். என்னோட ஃப்ரெண்டு சேனல் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கான், அதுல ஜாயின் பண்ணிக்கிறியா? சரிப்பா, ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிடுறேன். நீ நாளைக்கு போய் அவனை பாரு. ஓகே. அந்த சேனல் பேர் என்னப்பா? இங்க எதுக்கு மச்சான் கூட்டினு வந்த? வேலை செய்யதான். வேலையா? என்னது நீயா? எங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்க சொன்னாரா. அவர் பேச்சே மீற முடியல. உங்க அப்பா உன்ன வேலைக்கு போக சொன்னா என்ன ஏன்டா கூட்டினு வந்த? சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாவே வேலை பார்ப்போம். அப்புறம் காமெடி பண்ண பக்கத்துல ஒருத்தன் வேணும்ல. என்ன பொழப்படாது? இந்த இண்டஸ்ட்ரியும் மாறாது, இந்த ஹீரோஸும் மாற மாட்டானுங்க. இன்னும் எத்தனை நாள்ரா ஃப்ரெண்டு கேரக்டரே பண்றது? டென்ஷன் ஆகாத, இனிமே அது கூட வராது. அதனாலதான் நிறைய கேப் விட்டுட்டியா? ஹலோ தம்பி, கேப்ப குடுக்கல, கேப் வந்துடுச்சு. எதுக்கு? எதுக்காகவா? இந்த வாய் சும்மா இருக்காது. நீ திறந்த மாட்டடா வா. ஹலோ, நான் சொன்ன நியூஸ் ரெடி ஆயிடுச்சா? அப்படியே லைவுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிட்டீங்களா? யா குட் குட். ஹலோ சார். யா, என் பேர் சித்து. சித்து. கம் கம் கம், வாங்க உட்காருங்க சார். வணக்கம் சார். வணக்கம். உன்னை பத்தி உங்க அப்பா எல்லாம் சொன்னாரு. 99%க்கு உனக்கு எங்க இருந்தாலும் வேலை கிடைக்கும். நீ இங்கே ஜாயின் பண்ணணும்னு நினைச்ச. வை ஹியர்? எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்தாலும் நான் ஜாபுக்கு புதுசு தானே, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா? நீங்க இந்த சேனலை 6 லட்சத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல வச்சிருக்கீங்க. அந்த ஒரே காரணம் போதும் சார் நாங்க ஜாயின் பண்றதுக்கு. வாவ், என்னை பத்தி நல்லாவே ரிசர்ச் பண்ணிருக்க. அப்படின்னா நீ நாளைக்கே ஜாயின் பண்ணிடு. தேங்க்யூ சார். டே சார், இவன் என் ஃப்ரெண்டு, என் கூட தான் படிச்சான். இவனுக்கு கூட ஏதாவது இருந்தா பாருங்க சார். வணக்கம் சார். நீ கூட 99%? அதுல ஒரு 50 கம்மி சார். 49% என் பரம்பரையில நான் தான் எடுத்திருக்கேன். ஆனா இங்க 100% ஒர்க் பண்ணணும். அட நீங்க என்ன தப்பா எடை போட்டு இருக்கீங்க சார். சின்சியாரிட்டியை வெக்கப்படுற அளவுக்கு பண்ணுவேன். வெக்கப்படுற மாதிரி செய்வியா இல்ல வெக்கமே இல்லாத மாதிரி செய்வியா? அது உங்க கம்ஃபர்டபிள். மே கம் இன் சார்? யா, டூ கம் இன். கமல் சார், திஸ் இஸ் சித்து அண்ட் ஹீ இஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஹலோ நைஸ் சார். டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. வணக்கம் அண்ணா. என்ன கிராமமா? கமல், இவங்க 2 பேரும் இன்னில இருந்து நம்ம சேனல்ல ஒர்க் பண்ண போறாங்க. இவங்க யூடியூப் டிபார்ட்மெண்ட்ல சினிமா நியூஸ் செக்ஷன்ல போடு. ஓகே சார். அப்புறம் இவங்களை எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை. ஷுவர் சார். வாங்க. தேங்க்யூ சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சித்து. குட் லக். தேங்க்யூ சார். சூப்பர். அப்படிதான் சூப்பர். சூப்பர். அப்படியே அங்க போகாதீங்க. இந்த பக்கம் வந்துருங்க. சீக்கிரம் வாங்க. முடிச்சிட்டோம். கீழ தூக்கி அடிக்க சொன்னா எதுக்குடா மேல அடிக்கற நீ? என்ன நீங்க அவுட் ஆயிட்டீங்க. நான் தனியாவே விளையாடிக்கிறேன் போங்க. என்னாச்சு பிரசாத் சார், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? கேம் போச்சு சார். கேம் போனதுக்கு நீங்களே போன மாதிரி ஃபீல் பண்றீங்க. இவன் யாரு புதுசா இருக்கான்? இவனா? டேக் ரெஸ்பெக்ட், கிவ் ரெஸ்பெக்ட். இவர் இவ்ளோ பேசுறதே மரியாதை கொடுக்குற மாதிரி தான். இவர் நம்ம சேனலோட பீஷ்மர் மாதிரி. பை த வே, இவர் பேர் சித்து, இவர் பேரு ஜாங்கிரி. ஜாங்கிரியா? இது என்னையா பேரு? சின்ன வயசுல நிறைய ஜாங்கிரி சாப்பிடுவோனா, அதுக்கு தான் செல்லமா ஜாங்கிரி வச்சிட்டாங்க. இதுக்கு என்ன மூஞ்சல துப்பு? பை த வே, இவர் பேர் பப்ஜி பிரசாத். ஆமா, என் பேரு. பப்ஜிக்கு சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் போடுவாரு. பப்ஜி பிரசாத். நீங்க வாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ண இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்பர் 2
நம்பர் 2 இருக்கேன் குடி குடி இருக்கேன் அப்படி இல்ல போடு கொண்டுடா அவனை. விளையாடு என்ன விளையாடுற? தப்பு தப்பா விளையாடுற. அதான் சரியா விளையாடுறல. ஹாய். குட் மார்னிங் சார். மார்னிங். நான் சொன்னது புரிஞ்சதில்ல. ஐயோ என்ன வேலை சார் அது? ஆபீஸ் நினைச்சாங்க இல்ல பணங்களை பார்க்க நினைச்சாங்களா? ஆமா, இதுல என்னங்க தப்பு இருக்கு? தப்பு என்ன இருக்கா? ஓ சாரி, அவங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டா? அதான் இல்ல, லவ்வர்ஸ். லவர்ஸா? அப்ப கல்யாணம் எப்ப பண்ணிக்குவாங்க? பண்ணிக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா லவ் குறைஞ்சிருங்கிறது அவங்க ஃபீலிங். ரொமான்டிக் நோ? அடேங்கப்பா, பெரிய யூத் லவர்ஸா ஃபீல் பண்றாங்க போலியே. இது மட்டும் தானே இல்ல வேற ஏதாவது பண்றாங்களா? பண்றாங்களே. அவங்க சமையல், இவர் வாஸ்து சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னது வாட்சாயின சாஸ்திரமா? வாட்சாயினம் இல்லடா, வாஸ்து சாஸ்திரம். ஓ வாஸ்து சாஸ்திரமா? நீ என்ன நினைச்ச? நான் அதுன்னு நினைச்சேன். மாத்ருபூதத்துக்கு சிஷ்யனா இருப்பான் போல. வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். இப்ப எதுக்கு சாஸ்திரம் மாறினதுக்கு அப்புறம் ஐ டோன்ட் லைக் இன் வாஸ்து, ஒன்லி ஐ லைக் இட் வாசாயினா. இவன் உண்மையிலேயே மாத்ருபூதத்துக்கு சிஷ்யனா. வாங்க போலாம். பிரேக்கிங் நியூஸ். நிசப்தம் படம் பண்ணிட்டு இருக்கா அனுஷ்கா சைலண்டா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட கை கோர்த்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. அவர் யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரு, நம்ம பர்னிங் ஸ்டார் சம்பு. டேய் அட போடா. டேய் யாரா நீ? ஹாய். ஹாய் சார். ஹாய். ஆமா, இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, அனுஷ்காவுக்கு சம்பு பாய் ஃப்ரெண்டா? நான் பிரபாஸ்ல கேள்விப்பட்டேன். ஷாப்பிங் மால்ல கேஷுவலா சந்திச்சாங்க, அத நான் கேட்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பண்ணா பாவம் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? இதெல்லாம் கண்டுக்கிற டைம் அவங்களுக்கு எப்ப இருந்திருக்கு? ஆனாலும் இதெல்லாம் எழுதுனா தானே பாக்குறவங்களுக்கு கிக்கு, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு லக்கு. அப்போ டோக்கே எங்க போச்சு? இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நடுவுல இரிட்டேட்டிங் ஆட் மாதிரி இவன் யாரு? ஒன் செகண்ட். பை த வே, இவர் பேர் சித்து, இவர் பேரு என் பேரு ஜாங்கிரி. உன் பேரு என்ன ரசகுல்லாவா? ஜாங்கிரிக்குள்ள ரசகுல்லா. உன் பேரு ரசகுல்லா தானே? இல்ல, சரோஜா. அப்புறம் இவங்க காசிப் வீடியோ பண்றதுல நம்பர் 1. பார்த்தாலே தெரியுது. ஆமா, அன்னைக்கு கோதாவரி ஆக்சிடென்ட்ல டிரைவரை டைவர்ட் பண்ணது நீதானே? ஐயோ, அந்த கோதாவரிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல தாயே. வேணாமா சரோஜாமா, வேணாம். டே வந்துடுறா, ஓடிடலாம். அந்த கோதாவரி நம்மள விடாது. பாய் சரோஜா. பாய் சார். ஆண்டவன் சொல்றான், அதை இந்த அருணாச்சலம் முடிக்கிறான். என்னையா என்கிட்ட வந்து சீன் போட்டுட்டு இருக்கியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தனா உன் முதுகெலும்பெல்லாம் உடைச்சிருவேன். இது சாதாரணமா இல்ல, அங்க ஸ்கிரீனே கிழிஞ்சு போச்சு, புரியுதா? டேய் எவன்டா இவன்? ஆமாண்ண, சினிமா ஸ்கிரீனு கிழிஞ்சு போச்சு. தியேட்டர்ல சீட்டெல்லாம் கிழிச்சிடுறாங்க, சேரெல்லாம் உடைச்சிடுறாங்க. எனக்கும் என் மகனுக்கும் டிக்கெட்டே கிடைக்கல. ஐயோ அம்மா, பயமா இருக்குடா. இதுதான் உங்களோட ரிவ்யூ, ராகேஷோட ரிவ்யூ. நெக்ஸ்ட் டைம் சேம் சேனல்ல சந்திக்கலாம். மறுபடியும் இதே சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அட கோக்காமாக்கா, என்ன சித்து இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்க்கலடா. ஐயோ, யாரா இவனை செலக்ட் பண்ணது? உன்னை செலக்ட் பண்ண வந்தா. அடங்கோக்காமாக்கா, இவ்வளவு பெருசா பெர்ஃபார்ம் பண்றானே. அம்மாலு தம்மா துண்டே இவ்வளவு பெருசா தான் சொல்லுவான். இவனோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் படத்துக்கு போவாங்க யூஎஸ்ல. இதான் அவனோட ரேஞ்சு. கோக்காமாக்கா யூஎஸ்ஏ பயமுறுத்திட்டானா? சார் ரிவ்யூ முடிஞ்சிச்சு சார். கீழே வரைக்கும் கேட்டுச்சு. கீழே வரைக்கும் கேட்டுச்சா? சார் சாயங்காலம் அப்லோட் பண்ணிடலாம் சார். ஓகே. வந்த விஷயம் என்னன்னா, இவர் பேர் சித்து, அவன் பேரு ஜிலேபியா ஜாங்கிரி. ஜாங்கிரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஐயோ, நீ கிட்ட வராதடா. என் பேரு ஜாங்கிரின்றத மறந்துரு. ஐயோ, யாரா இவன்? யூஎஸ்ஏ பயமுறுத்துவானா? ச்சே, ஆள விடுறா சாமி. இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியவங்களா இருக்காங்களா? இன்னும் முடிஞ்சிருச்சா சார்? இன்னும் இருக்காங்க. யார் சார்? ஹாரிகா. ஹாரிகாவா? பொண்ணா? ஹாரிகானா பொண்ணு தானே. இந்த சேனலுக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஆங்கர் அவங்க தான். இந்த சேனலுக்கே ராணி. அவ்வளவு அழகா இருப்பாள. ரொம்ப இவனுக்கு யாரும் கிடைக்கலையா? எப்படா வருவா பொறு. அதோ வந்துட்டாலே. ஹாய் அரிதா. ஹாய். இங்க இல்ல, அங்க பார். நான்தா.
யார் இவங்க? பஞ்சத்துல இருக்க மாதிரி அப்படி பாக்குறாங்க. ரொம்ப இவங்க 2 பேரும் நம்ம சேனல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. இவர் பேர் சித்து. ஹாய். ஹாய். இவன் பேரு நீயே சொல்லு. ஜாங்கிரி ஜாங்கிரி. ஜாங்கிரியா? நீங்க என்ன ஜாங்கிரி விக்கிறீங்களா? நிறைய சாப்பிடணும்னு வச்சாங்க. ஓ அப்படியா? சரி வாங்க செல்ஃபி எடுத்துக்கலாம். நீங்க வாங்க. மாத்ருபூதம் கொஞ்சம் பொறு, எல்லாத்துக்கும் அவசரம் உனக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்றேன். உங்க போனை கொடுங்க. எந்த வைங்க. ஃபாலோ பண்ணிட்டேன். என்ன ஃபாலோ பண்ணுங்க. லைக் கமெண்ட் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே? எல்லாத்தையும் வச்சிருங்க. ஹாய் மேடம். ஹாய் ரோபோ. அந்த XXX கம்பெனிக்காரங்க போஸ்ட்க்கு 50,000க்கு மேல தர மாட்டாங்களா? அவ்வளவுதான் தருவாங்களா? அப்படினா 49,000 ரூபாய் கொடுக்க சொல்லு. என்ன மேடம் இது? ஒன்னு குறஞ்சிருக்குல்ல? 0 சென்டிமெண்ட் எனக்கு வொர்க் அவுட் ஆகாது. 49,000 எனக்கு கொடுத்துட்டு 1000 நீ ஓ வெச்சுக்கோ. தேங்க் யூ மேடம். ஜஸ்ட் a minute மேடம். ஓகே. இந்தாங்க உங்க அட்வான்ஸ். தேங்க் யூ. சரி, எனக்கு நெக்ஸ்ட் ப்ரோகிராம்க்கு டைம் ஆகுது. அப்புறம் பார்க்கலாம். பை சார். பை ஹாரிகா. ட்ரிபிள்எக்ஸா? டேய் சோப்புடா. இன்ஸ்டாகிராம் ஃபாலோலாம் சொல்றாங்க. ஓ அதுவா? அவளுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. போட்டோஸ் போஸ்ட் பண்ணாலே பணம் வாங்குவா. ஐயோ சோஷியல் மீடியாவே கலக்குறாங்க போலியே. ரொம்பவே. ஏங்க ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. எதுக்குடா? அட கொடுங்க. இந்த போன்ல டேய் என்னடா பண்ற? அடிச்சிட்டேன். ஃபாலோவிங் அடிச்சிட்டேன். இன்னையில இருந்து ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்தி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க போறோம் பாருங்க. உனக்கு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாதுக்கண்ணா. இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் இன்னைக்கு இது போதும் சார். வேலை செஞ்சா அவங்களே பழக்கமாவாங்க சார். ஓகே நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒர்க்கை பத்தி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நான் கூட நியூஸ் ரீடர் பிரமிளாவோட ரிலாக்ஸ் பண்ணோம். ஓ சாரி ஒர்க்கை டிஸ்கஸ் பண்ணோம். இவன் கூட இருந்தா இவன மாதிரியே நானும் ஆயிருவேன். பி கேர்ஃபுல். ஆல் தி பெஸ்ட். வெல்கம் ஆன் தி போர்ட். ஓகே. அடேங்கப்பா அவன இவ்வளவு வடா சம்பாதிக்கிறா. ஹலோ. ஹாய், நான் தான் ஹாரிகா. ஹாரிகாவா? அதான் காலையில கண்ணசிக்காம பார்த்தல அதே ஹாரிகா. ஓ யா ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுங்க. ஒரு தடவை இன்ஸ்டாகிராம்ல என் பேஜ் ஓபன் பண்ணு. மார்னிங் தானங்க ஃபாலோ பண்ண. அதுக்காக இல்ல, ஒரு தடவை ஓபன் பண்ணு. ஓகே. பண்ணிட்டேன். நான் காலையில அப்லோட் பண்ண நம்ம போட்டோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை ஒரு தடவை படிச்சு பாரு. உங்க ஜோடி சூப்பர். உங்க ஜோடி அருமையா இருக்குது. அப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஐயோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஆமா, நான் உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்லலான் இருக்கேன். என்னது? மார்னிங் உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. நான் என்னை விட என் ஃபாலோவர்ஸ் சொல்றதை தான் நம்புவேன். அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? ஆமா. உங்க பேரை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. அதுக்குள்ளே கல்யாணம்ன்றீங்க? எல்லா டீடைல்ஸும் சொல்றதுக்கு நான் என்ன ஆதார் கார்டு அப்ளை பண்றேன்? கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானா தெரிஞ்சிட்டு போகுது. கல்யாணம்ன்றா? ஓய் என்ன அமைதியா இருக்க? அது எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க. யோசிச்சு சொல்றேன். எவ்வளவு டைம் வேணுமோ அவ்வளவும் எடுத்துக்கோ. நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட். அடேங்கப்பா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னடா எனக்கு தெரியாம நைட் ஏதாவது போட்டியா என்ன? அது இல்லடா, நம்ம ஆங்கர் ஹாரிகா இருக்கால, நைட்டு கால் பண்ணா. அடங்கொக்கா மக்கா, அந்த குட்டி உனக்கு கால் பண்ணாளா? என்ன மச்சான் சொன்ன? கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறா. அடங்கொக்கா மக்கா, உனக்கு எங்கேயோ மச்சான் இருக்குடா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது, யோசிச்சு சொல்றேன், கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டேன். அடப்பாவி, இந்த மாதிரி நேரத்துல எவனாச்சும் அப்படி சொல்லுவானாடா? பின்ன ஆரத்தி கொடுக்கும் போதே கண்ணில் ஊத்திக்கணும்டா, அணைஞ்சதுக்கு அப்புறம் இல்ல. இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு கிடைச்சிருந்தா இந்நேரத்துக்கு நான் யாருன்னு காட்டியிருப்பேன். அதான் உனக்கு வரவே மாட்டேங்குது. பா. என்ன மச்சான் இப்படி அசிங்கப்படுத்திட்டிய? இதோட ஒரே கடுப்பா இருக்குடா. செம்மையா இருக்கு. ஃபாலோ பண்ணலாம்ல. சூப்பர் ஏத்த மாதிரி ஸ்லாங் வெளிய வரும்ல. ஏய் சித்து, வாங்க வாங்க, ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்ன சார், ஏதாவது ஸ்பெஷலா? நீ காதல்ல விழுந்து எங்க ரெக்கார்டையே உடைச்சிருவேன்னு நினைச்சப்பா. வந்ததும் க்ளீன் போல் பண்ணிட்டல்ல. யாருங்க? ஸ்கோப் வச்சிட்டால, இனிமே டெய்லி சிக்கன் தான். அன்னைக்கு சனிக்கிழமை நேரம் சரியாக 11:30 கடிகாரத்துல முள்ளு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருக்கும் போது உள்ள வந்த ஹீரோயின் டங்கு டங்கு டங்குன்னு விழ வச்ச குறும்புக்கார பையன். நீங்க எல்லாரும் என்னதான் சொல்றீங்க? என்னங்க மேட்ரு? ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறிய சித்து. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. உனக்கா?
அறிவு இருக்கிறவன் எவனாச்சும் 2வது கல்யாணம் பண்ணுவானாடா? எனக்கு இல்ல, உன் ஃப்ரெண்டு சித்துவுக்கு. எனக்கா? உங்களுக்கு யார் சொன்னது? ஹாரிகா. ஹாரிகாவா? எங்க இருக்கா? பக்கத்துல இருக்க காஃபி ஷாப் போயிருக்கா. டேய் சித்து, சீக்கிரம் போய் பேசுடா, இல்லனா உனக்கே தெரியாம உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட போறா. என்ன ஸ்வீட் பாட்டி, இதே கொஞ்சம் சாப்பிடுங்க. ஹேய், வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங்? நான் என்னங்க பண்ண? பாட்டிக்கு ஊட்டினேன். பாட்டியா? யாருக்கடா பாட்டி? நீதான்டா கிழவன், போடா வெளியில. அப்ப நீ சாப்பிடு பேபி, வா வா நீ சாப்பிடுடா. மேடம் அந்த சந்திரா பிரதர்ஸ்காரங்க 30,000 ரூபாய்க்கு மேல கொடுக்குற மாதிரி தெரியல. நீங்க ஒரு டைம் பேசிருங்க மேடம். அப்படின்னா 31 கொடுக்க சொல்லுங்க. ஓ ஓகே மேடம். அப்படின்னா 2 நீ வச்சுக்கோ, 29 என் அக்கவுண்ட்க்கு அனுப்பி விட்டுறேன். தேங்க்ஸ் மேடம், நான் போயிட்டு வரேன். பை மேடம். பை. ஹாய் சார். ஹாரிகா, என்ன கல்யாணம் ஸ்வீட் எல்லாம்? நல்லா இருக்கா? அடையார் ஸ்வீட்ஸ்ல இருந்து வர வச்சேன். நான் எங்க இருந்து வர வச்சேன்னு கேட்கல, எதுக்குன்னு உன்னை கேட்கறேன். நீ தானே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டதுக்கு யோசிச்சு சொல்றேன்னு சொன்ன. யோசிச்சு தான் சொல்றேன்னு சொன்னேன், கன்ஃபார்மா சொல்லல. யோசிக்கிறேன்னு சொன்னா என் மேல உனக்கு எங்கேயோ விருப்பம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால்தான் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு விஷயம், இன்ஸ்டாகிராம்லயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீ பெரிய செலிபிரிட்டி ஆயிடுவ தெரியுமா? ஏன் அப்படி கோவமா பாக்குற? உட்காந்து கூலா காஃபி சாப்பிடு. எனக்கு வேணாம். நீ காஃபி சாப்பிடலன்னு வை, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஒரு காஃபிக்கு இவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட் தேவையா? அப்படின்னா உட்காரு. இவகிட்ட மட்டும் முழிக்க வேண்டியதா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, 1 காஃபி. சரிங்க மேடம். காஃபி குடிக்கிறியா இல்ல ஊட்டவா? சித்து, நீ யாரையாவது லவ் பண்றியா? இல்ல. எல்லாம் வேலை செய்யுதுல? அப்படின்னா? அதான் சென்சஸ் எல்லாம் வேலை செய்தான்னு கேட்டேன். அதுவா? நான் கூட வேற நம்ம நினைச்சேன். ஹலோ, வெளியவே சொல்லலாமே. லவ் பண்றதுக்குலாம் எனக்கு டைமே கிடையாது. என்ன பத்தி நீ பெருசா யோசிச்சேன்னு வை, சென்சஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி உன் பாடியில லவ் ஜெனரேட் ஆயிடும். நான் பே பண்றேன். ஏய், நம்ம பே பண்ண தேவையில்ல, அவங்களே நமக்கு பே பண்ணுவாங்க. அப்படியா? நம்ப மாட்டியா? ஓபன் பண்ணி பாரு. இவங்க என்ன நமக்கு பே பண்றாங்கன்னு நினைக்கிறியா? வா கிளம்பு, பேசிக்கிட்டே போலாம். அவங்க ஏன் நம்மளுக்கு காசு கொடுத்தாங்க? கிட்ட வா, ஒரு செல்ஃபி இல்ல, எடுத்துக்கலாம். நான் வர மாட்டேமா. ஒரு தடவை எடுத்ததுக்கே கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்ட நீ. இப்ப எடுத்துக்கிட்ட டைரக்டா ஹனிமூன்ல இருக்கணும்னு சொன்னாலும் சொல்லுவேன். நல்ல ஐடியா கொடுத்த. இப்ப நீ எடுத்துக்கலன்னா நான் அப்படிதான் எடுப்பேன். வா. காஃபி ஷாப்க்கு வந்த ஒவ்வொரு தடவையும் இங்க காஃபி நல்லா இருக்குன்னு நான் போஸ்ட் பண்ணேன். அவங்களுக்கு ப்ரொமோஷன் வரும், நமக்கு மணி வரும். நீ சாதாரண ஆள் இல்லம்மா. இது மட்டும் தானா? பியூட்டி பார்லர், சூப்பர் மார்க்கெட், சிக்கன் சென்டர், எங்க போனாலும் எல்லாம் ஃப்ரீ தான். நீ என்ன கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உனக்கும் ஃப்ரீ. இந்த பம்பர் ஆஃபரை மிஸ் பண்ணிடாத. வா போலாம். என்ன பத்தி யோசிச்சியா? யோசிச்சியா இல்லையா? என்ன பத்தி யோசிச்சியா இல்லையா? கனவுலையும் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கா இவ. என்ன பத்தி யோசிச்சியா? என்ன பத்தி யோசிச்சியா? நீ மட்டும் சாப்பிடுவியா? எனக்கு கொஞ்சம் ஊட்ட மாட்டியா? ஊட்ட மாட்டியா? என்ன பத்தி யோசிக்க மாட்டியா? உனக்கு இருக்கு பாரு. யோசிக்கல யோசிக்கல, நான் யோசிக்கவே இல்ல. என்னடா ஆச்சு? ஏன் அப்படி கத்துற? ஒண்ணு இல்லம்மா. சொல்ல போறியா இல்ல 1 மணி நேரம் திருஷ்டி எடுக்கவா? திருஷ்டியா? உனக்கும் உன் திருஷ்டிக்கு ஒரு கும்பிடுமா. நான் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாமா. பொண்ணா? நிஜமா? யாரா அந்த பொண்ணு? அவ பேரு ஹாரிகா. என் சேனல்ல ஆங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு தினம் என் பின்னாடியே சுத்தி வராமா. அப்படியா? எங்க அவளோட போட்டோ காமி. இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணா? இன்ஸ்டாகிராம்ல நீ இந்த பொண்ணை ஃபாலோ பண்றியான்னு? இவளை என் ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியும்டா. அவ எது வாங்கினாலும் எது சாப்பிட்டாலும் எல்லாம் ஃப்ரீயா.
சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோடா. நம்ம கூட நம்ம வீட்டுக்கு எல்லாம் ஃப்ரீயா எடுத்துட்டு வரலாம். நம்ம மந்த்லி பட்ஜெட் கூட ரொம்பவே குறைஞ்சு போயிடும். அப்போ உன் மந்த்லி பட்ஜெட்டுக்காக என்ன அடமான வைக்க போறியா நீ? அது இல்லடா, அவ ரொம்ப நல்லவளாம். அவ சம்பாதிச்ச பணத்துல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாளாம். இதை விட வேற என்னடா வேணும்? இத்தனை ஆப்ஷன் இருக்க பொண்ண என்னால கூட கொண்டு வர முடியாது. இதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரி பார்க்கலாம் விடு. ஆல் தி பெஸ்ட். நான் ஏன் உங்க எல்லாரும் இங்க வர வச்சிருக்கேன்னா, நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு பெரிய ப்ரொடியூசரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். யார் சார்? சத்யானந்த். சத்யானந்த் சாரா? ஆமா, அவர்தான். அவர் இப்போ 350 கோடிக்கு மேல பெரிய பட்ஜெட்ல அவர் ஒரு மல்டி லாங்குவேஜ் படம் எடுக்கிறாரு. அவர் நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. இந்த இன்டர்வியூவால நாம அவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா அந்த மூவியோட டிஜிட்டல் ப்ரமோஷன் நமக்கே வர சான்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த மூவியோட ப்ரமோஷன் நமக்கு தான் வரணும். கண்டிப்பா சார். ஓகே, நீங்க அதுக்கான வேலையை பாருங்க. தேங்க்யூ சார். சித்து, சார் இந்த இன்டர்வியூவை புதுசா டிசைன் பண்ணணும். ஏதாவது யோசி. ஷோர் சார். ஓகே. இப்பதான் 350 கோடி ஓகே ஆயிடுச்சு. இனிமே சிக்கன்லாம் தேவையில்ல. அதுக்கு மேல என்னவோ அதை சாப்பிடலாம். ஓகேவா? திருந்த மாட்டியா நீ? நம்பர் 4 என்கோர் 9. இது வரைக்கும் பண்ண 149 மூவிஸ்ல ஏதாவது ஒண்ணு மறுபடியும் பண்ணனும்னா எதை பண்ணுவீங்க? கைதி. கைதி? பழைய கைதி. பழைய கைதியா? சூப்பர். கேவி பால்லாம் எனக்கு பயம். ஐ அம் டெரிஃபைட் ஆஃப் ஹிம். Why? யா, பிகாஸ் அதுக்கு மேல ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க தான் கடவுளை நம்ப மாட்டீங்களே. நான் கேவி பாலை நம்புவேன். எவ்ரி டைம் புதுசா தெரியணும்னா புது ஹீரோயினா இருந்தா புது படமா இருந்தா பழசுதானே. புது எலிமெண்டா புது பொண்ணுங்களா தேவை. இயர்ஸ் பேக்ல தான் என்னோட டிராவல். அப்ப போன் இருந்தது. போன்ல கேமராலாம் இல்ல. சுத்தமா இருந்தது. நம்ம ஏதாவது சாப்பிட்டு இருந்தா அங்க இருந்து தெரியாம ஒருத்தர் கேமரால வீடியோ எடுத்துவா. கரெக்ட்டா வாயில வைக்கும்போது சாதாரணமா உங்களுக்கு ஈவினிங் நேரத்துல பசிச்சா நீங்க என்ன சாப்பிடுவீங்க? சும்மா சாதாரணமா ஆமா, இட்லி, ஆமா, சட்னி, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ், items தான் நான் சிப்ஸ் சாப்பிடுவேன். ஏதாவது ஏதோ ஒண்ணு. ஆனா இவன் என்ன சாப்பிடுவா தெரியுமா? ஷீட்ஸ், டாக் பிஸ்கெட்ஸ். டாக் பிஸ்கெட்ஸா? நாய் பிஸ்கெட்ஸ் இருக்கும்ல, அதை சாப்பிடுவா. Do not eat that. அது இட்லி நடிச்சு சாப்பிடு. நான் சொன்னேன் ஷாக் ஆயிட்டீங்களா? ஏய், நாய் பிஸ்கெட் நீ தானே சாப்பிட்ட? எப்படியாவது இந்த இன்டர்வியூ புதுசாக டிசைன் பண்ணணும். எப்படி 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 எஸ் சார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம இன்டர்வியூவை லைவ்ல பிளான் பண்ணலாம் சார். நம்ம சேனலுக்கு 1.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. லைவ் இன்டர்வியூ கொடுத்தா ஒன்னொன்னும் 10,000 இருந்து 40,000 பேர் வரைக்கும் பார்ப்பாங்க. அவ்வளவுதான். என் பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 50 லட்சத்துல இருந்து 1 கோடி பேர் வரைக்கும் பார்ப்பாங்க சார். எப்படிரா? இந்த இன்டர்வியூக்கு இன்னும் 6 நாள் டைம் இருக்கு. இந்த 6 நாள்ல மினிமம் 2 கோடியில இருந்து 3 கோடி பேர் வரைக்கும் இந்த இன்டர்வியூ பத்தி ரீச் ஆகிற மாதிரி பண்ணலாம் சார். ரீச் பண்ணாலும் அவங்க எல்லாம் பாப்பாங்கன்னு என்ன கேரண்டி? கண்டிப்பா பாப்பாங்க. நம்ம இன்டர்வியூ குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் இருக்கும். அந்த 30 நிமிஷம் இன்டர்வியூ பார்க்கறவங்களுக்கு அந்த இன்டர்வியூ பத்தி 3 கொஸ்டின்ஸ் கேட்கணும். கரெக்டா ஆன்சர் பண்ணவங்கள இருந்து டிரா பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு 5 lakhs, செகண்ட் பிரைஸ்க்கு 3 lakh, தேர்ட் பிரைஸ்க்கு 1 lakh. அதே மாதிரி 100 பேருக்கு ஸ்மார்ட் போன்ஸ், 50 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கொடுக்குறோன்னு அனௌன்ஸ் பண்ணலாம். வெல், இப்படி பண்ணா மக்களுக்கு நம்ம மேல ஸ்கோப் வருங்கறியா? இவ்வளவு இருக்கும். நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். சார், இது புதுசா ஓபன் பண்ண ஒரு ஹோட்டல். ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் சாப்பிட்றதுக்கு யாருமே வரல. இது சேம் ஹோட்டல் தான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் உட்காந்து சாப்பிட கூட இடமே இல்லாம முடிச்சிட்டு இருந்தாங்க. அது எப்படி வந்தாங்க? ஃபர்ஸ்ட் வீக் மக்கள் கம்மியா வந்ததால மக்களை எப்படி வர வைக்கலாம்னு யோசிச்சு 3 days ஃபுட்டு ஃப்ரீன்னு ஆஃபர் கொடுத்தாரு. மக்கள் எல்லாரும் ஃபுட்டு ஃப்ரீ தானேன்னு சாப்பிட போனாங்க. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. 3 நாள், குறைஞ்சது 3 நாள்ல ஹோட்டல் பெருசா கிளிக் ஆச்சு. அவ்வளோ எதுக்கு சார்? ஊபர், ஓலா, ஜியோ இவங்க எல்லாரும் ஃப்ரீ ஆஃபர் கொடுத்தானே சக்ஸஸ் ஆனாங்க. நம்மளும் இதே மெத்தடை இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுவோம். கண்டிப்பா ஒர்க் ஆகும் சார். சரி, அப்போ 10-15 லட்சம் செலவாகும்ல பிரைஸ் மணிக்கு? தேவையே இல்லை சார். நம்ம சிங்கிள் ரூபி கூட இன்வெஸ்ட் பண்ணாம பிரைஸ் மணி மொத்தத்தையும் கொடுத்துடலாம். அது எப்படி? இன்டர்வியூ பத்தி ஹைலைட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. அந்த பணம் எல்லாம் அவங்க மூலமாவே கொடுத்துடலாமே. அதனால நம்ம இன்டர்வியூவும் சக்சஸ் ஆகும். அந்த படத்தோட ப்ரொமோஷனும் நமக்கே கிடைக்கும். அதோட சேர்த்து நம்ம சேனலுக்கு வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய கிடைப்பாங்க. எக்ஸலண்ட், குட் ஐடியா. கீப் கோயிங். தேங்க்யூ சார். ப்ளீஸ் ஹெல்ப் ஹிம் கமல். ஷுவர் சார். கங்க்ராட்ஸ் சித்து. தேங்க்யூ சார். ஐடியா செம்மையா இருக்கு. தேங்க்யூ. சித்து, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. உனக்கு கண்டென்ட்டோட சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ற டேலண்ட்டும் இருக்கு. கீப் இட் அப். தேங்க்யூ. இதுக்கு உன்னோட ஹெல்ப் கூட வேணும்.
என்ன ஹெல்ப் பண்ணணும்? நம்ம கல்யாணத்துக்கு என்னையும் செலவு பண்ண சொல்றியா? மா அது இல்லம்மா, இந்த இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ பண்ணி உன் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் போஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதானே, உனக்காக ஃப்ரீயாவே பண்ணி தரேன். தேங்க்யூ. பாய். பாய். வாவ் சித்து, நீ ரொம்ப கிரேட். ஹாரிகா வாயால போஸ்ட் ஃப்ரீங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ஹாய் வியூவர்ஸ், நம்ம HM டிவில கிரேட் ப்ரொடியூசர் சத்யானந்த் சார் இன்டர்வியூ பண்ண போறோம். அந்த இன்டர்வியூவை லைவா பாருங்க. 10 லட்சத்தோட சேர்த்து ஸ்பெஷல் கிஃப்டையும் பெறுங்க. நீங்க அதுக்கு செய்ய வேண்டியது, அந்த இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட 3 கேள்விகளை உங்ககிட்ட கேட்போம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5 லட்சம், செகண்ட் பிரைஸ் 3 லட்சம், தேர்ட் பிரைஸ் 1 லட்சம். அதோட சேர்த்து 100 பேருக்கு மொபைல் போன்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை 50 பேருக்கு ஷேர் பண்றவங்களோட பேரை தேர்ந்தெடுத்து கொடுக்கல் முறையில அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். இன்னும் எதுக்கு தாமதம்? ஷேர் பண்ணுங்க, இன்டர்வியூ பாருங்க, கிஃப்டை எடுத்துட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். ஹாய், நான் தாங்க உப்பல் பாலாங்க. நான் வந்து கோவா பீச்சில் இருக்கேன். நாளைக்கு கேட்க போற எல்லா கேள்விகளுக்கும் பதில சொல்லி அந்த பரிசு மொத்தத்தையும் நான் தான் வாங்க போறேன். பக்காங்க, ரெடிங்க. டார்லிங், அன்னைக்கு ஐபோன் வேணும்னு கேட்டேல்ல, 2 டேஸ்ல வாங்கி தரேன். அன்னைக்கு என்னமோ இல்லன்னா? நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதுல ஜெயிச்ச பிரைஸ் மணியில வாங்கி கொடுத்துறேன். அப்படியா? லவ் யூ டார்லிங். நாளைக்கு நடக்க போற இன்டர்வியூல பணம் ஃபுல்லாமே எந்துதான் அட்டிங்கொய்யால. கடவுளே, அந்த இன்டர்வியூல 5 லட்சம் எனக்கே வந்துடணும் கடவுளே. திருப்பதி வந்து மறுபடியும் மொட்டை அடிச்சுக்கிறேன் பெருமாளே. எல்லாம் எனக்கே வரணும், எல்லா பணமும் எனக்கே வரணும், எல்லாம் எனக்கே வரணும். ப்ளீஸ் கடவுளே, பெருமாளே. நாளைக்கு நடக்க போற இன்டர்வியூல 10 lakhs எனக்கு தான்டா. அந்த நியூஸ் ஆர்டிக்கலை உடனே எடிட் பண்ண அனுப்பிடு. ஹே, கங்க்ராட்ஸ் சித்து. ஹாய். ஹே, நம்ம சேனலை பத்தி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸும் பெருகிக்கிட்டே போறாங்க. உன் இன்டர்வியூ மட்டும் நீ நினைச்ச மாதிரியே நடந்துச்சுன்னா வரப்போற ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம சேனலோட லெவல் இங்க இருந்து எங்கேயோ போயிரும். மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணலாம் சார். உன்னால முடியும்னு எனக்கு தெரியும்டா. தேங்க்யூ சார். என்ன சாமி இது? நாங்களும் சேனல்ல வேலை தானே செய்யறோம், எங்களுக்கெல்லாம் கங்க்ராட்ஸ் இல்லையா? சித்துக்கு சொன்னா உனக்கு சொன்ன மாதிரி தான்டா. இருக்கிற வேலையை முதல்ல முடிடா. எங்க பாடுறா, நான் மட்டும்தான் இப்படி நினைச்சேன். நிறைய பேர் இருக்காங்க மச்சான். இந்த சமுதாயத்தை திருத்தவே முடியாது. பேபி கேட்டியா என்ன சொன்னானு? வேலையை பாருன்னா ஆடங்கோக்கா மக்கா இவ்வளவு சொல்லிட்டாப்பா. சரிடா, இது சீக்கிரமா அனுப்பி வச்சிரு. சரியா? அட பண்றேன்டா. கங்க்ராட்ஸ் சித்து சார். நீ உட்கார்ந்து வேலை பார்க்கறியா? தேங்க்யூ ஹரிகா மேடம். இதுல உங்க எஃபர்ட்ஸ் இருக்குல்ல. அப்படின்னா என் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்லட்டும்? அவங்க வேலையை அவங்க பார்க்க சொல்லுங்களேன். நான் கேட்டது அவங்கள பத்தி இல்ல, நம்மள பத்தி. இன்னும் டிசைட் பண்ணலாமா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். உனக்கு 60 வயசு ஆகுற வரைக்கும்? இல்ல, உனக்கு 60 ஆற வரைக்கும். சரி, வெயிட் பண்றேன். பாய். என்ன மச்சான் இது? பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. ஏன்டா அந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுத்துற நீ? பார்த்த அன்னைக்கே கால் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறா. பார்க்குற ஒவ்வொரு செகண்டும் என்ன யோசிச்சேன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. என் மேல விருப்பம்னு சொல்றது இல்லடா, எதுக்கு விருப்பம்னு சொல்லு. அப்ப நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு வா, கிளாரிட்டி தரேன். என்ன மச்சான் ஸ்கூல்னு எழுதியிருக்கா? ஒருவேளை பள்ளி பாடத்தை கத்து கொடுக்க போறாளோ? இந்த ஸ்கூல் அட்ரஸ் எதுக்கு எழுதி கொடுத்துருக்கா? ஆமா, இந்த ஸ்கூலுக்கு ஏன் வர சொல்லியிருந்தேன்? இந்த ஸ்கூலுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ரோல் நம்பர் 19 செகண்ட் பெஞ்சில் எனக்கு பக்கத்துல உட்கார்ந்த சித்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா நீ பண்டு? என்னால உன்னை அடையாளமே கண்டுபிடிக்க முடியல தெரியுமா? உன்னை முதல் தடவையா அங்கதான் பார்த்தேன். இந்த குடி. தேங்க்ஸ். உன்னோட அறிமுகம், உன்னை பார்த்த அந்த நிமிஷம், உன் கூட இருந்த நாட்கள், உன் கூட விளையாடின விளையாட்டு எல்லாம்
எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஏ பண்டு நில்லு. என்ன பொடி. ஏ பண்டு கொஞ்சம் நில்லு பண்டு. நான் 6th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாக்கு பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இங்க இருந்து போயிட்டோம். என்ன எப்படி கண்டுபிடிச்ச நீ? இன்ஸ்டாகிராம்ல நம்ம போட்டோக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு உன் ஃபேஸ்புக்க செக் பண்ண. அதுல உன்னோட சின்ன வயசுல இருந்த போட்டோவை பார்த்துட்டு உன்னை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு இப்படி விளையாடினேன். உன் கூட இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உன் கூட பேசுறப்ப உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. நான் டெஸ்டினிய எப்பவும் நம்புவேன். எப்பவும் பிரிஞ்ச நாம மறுபடியும் சந்திச்சிருக்கோம்னா வாழ்க்கை முழுக்க சேர்ந்து இருக்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன் ஐ லவ் யூ. நீ இப்படிலாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். பின்ன எப்படி சொல்லணும்? சின்ன வயசு பண்டு மாதிரி சொல்லணும். ஏ குட்டி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே நீயோ நீயோ நானோ ஏனோ ஏனோ காதல் தானோ அழகாய் அவள் காதலை என்னும் சொன்னார். நான் என்றால் எவ்வளோ இஷ்டம் என்று இன்றே நான் அறிந்தேன் அவள் மனதில் என்னை. அவள் சின்ன இதயத்தில் துடிப்பதும் இருப்பதும் நானே என்று. இப்படி புதுவித பூவல்லோ என் நாட்டினை நினைத்திடும் சாரல். நீயே வாழ்வின் அர்த்தமோ யுத்தம் செய்தாலே. எப்பொழுதும் காற்றினிலே உன் பெயரை எழுதின நானே. உன் இமைகளை போர்வையால் மூடிவிடு. கனவிலும் வா என்னோடு. பள்ளி பாடம் போல் பகலில் தீபம் போல் நானே உன்னைத்தான் இத்தனை நாளாய் மறந்தேனோ. என் நாளில் உன்னோடு சாலை பயணத்தில் சேர்ந்து போவோமா ஊரே பார்க்கத்தான். என் உயிரே உன் மனதில் நானே உன் சொற்களில். ராணி உன் உதடு உதித்திடும் சொற்கள் கேட்க நான் காத்து தவித்திடும் நொடிகள். காதல் பேசும் உன் வார்த்தைகள் கேட்க உயிர் வாழுமே. இப்படி புதுவித பூவல்லோ என் நாட்டினை நினைத்திடும் சாரல். நீயே வாழ்வின் அர்த்தமோ யுத்தம் செய்தாலே. எப்பொழுதும் காற்றினிலே உன் பெயரை எழுதின நானே. உன் இமைகளை போர்வையால் மூடிவிடு. கனவிலும் வா என்னோடு. சூப்பர் சித்து, நாளைக்கு நம்ம பண்ண போற இன்டர்வியூக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. கிராண்ட் ஸ்பான்சர்ஸ் கூட நாங்க ஸ்பான்சர் பண்றோம்னு போட்டி போடுறாங்க. இதெல்லாம் உன்னாலதான் சித்து. தேங்க்யூ சார். இன்டர்வியூவை நீ தான் சக்சஸ் பண்ணணும். டெஃபினட்டா சார். குட், கீப் இட் அப். தேங்க்யூ வெரி மச். நைஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கெட் டுகெதர் ப்ரோக்ராம்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த காலத்துல நல்ல படங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எடுத்த படத்தை ரிலீஸ் பண்றது இன்னும் பெரிய கஷ்டம். ரிலீஸ் ஆன படம் ஹிட் ஆகிறது அதை விட கஷ்டம். ஆனா இவர் எடுத்த 9 படங்கள்ல 8 படங்களை ஹிட் கொடுத்திருக்காரு. நம்மள இந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ண the great producer சத்யானந்த் சார் தான் நாம இப்ப இன்டர்வியூ பண்ண போறோம். இப்ப புதுசா அவர் அயோத்தியான்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூவை ஃபுல்லா பார்த்து கேள்விக்கு பதில் சொல்லி பிரைஸ வின் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஹாய் சார். ஹாய்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். படத்து மேல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? இங்க நீங்க எப்படி வந்தீங்க? நான் ஆரம்பத்துல ஒரு தியேட்டர் ரிலீஸ்க்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்படி நடத்தும் போது
எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து பேசுவோம். ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதுல எது பிளஸ் எது மைனஸ், எதனால ஓடுச்சுன்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அது அவங்களுக்கு பிடிச்சு போய் உரண்டு ஜட்ஜ்மெண்ட் சரியா இருக்கு. நீ ப்ரொடியூசரா சினி ஃபீல்டுக்கு போனா பெரிய ஆளா வருவேன்னு அவங்க என்ன என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படி என்கரேஜ் பண்ணதுனால முதல் படம் வானதின்னு எடுத்தேன். அந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. மொத்த பணமும் போயிடுச்சு. நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். பணம் போனதுக்காக இல்ல, நான் மறுபடியும் படம் எடுக்காம நிறுத்திடுவேணும்னு தான். சினிமானா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். வானதி படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து 8 படங்கள் எடுத்தேன். எல்லா படமும் ஹிட் ஆச்சுமா. சார் வியூஸ் அதிகமாகுது சார். இந்த படத்துக்கும் உங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் போட்டு பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்க போறதா பேசிக்கிறாங்க. அத பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன சார்? படம் எடுக்க முடிவு பண்ணதும் அந்த கதை மேல நம்பிக்கை வச்சு அந்த கதைக்கு பணத்தை செலவு பண்ணாதான் அந்த கதை ஜெயிக்குங்கிற நம்பிக்கை வந்தது. அதனாலதான் இருக்கிற எல்லா சொத்தையும் வித்துட்டு அந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். கடைசியா ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? எனக்கு சினிமா தான் உலகம். அதனாலதான் அந்த அயோத்தியாங்கிற சப்ஜெக்ட் மேல நான் எவ்வளவு படம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் ஆதரிச்சு இந்த படத்தை மிகப்பெரிய அளவுல ஜெயிக்க வைக்கணும்னு மனப்பூர்வமா கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு செலிபிரிட்டியோட மீட் பண்ணலாம். பை. கங்க்ராட்ஸ் சித்து. தேங்க்யூ சார். எஸ் சார் வணக்கம் சார். வணக்கம். கங்க்ராட்ஸ் சார். தேங்க்ஸ் பா. உங்க இன்டர்வியூ இந்த அளவுக்கு வர்றதுக்கும் பப்ளிக்ல ரீச் ஆகிறதுக்கும் காரணம் இந்த சித்து தான் சார். ஓ கிரேட் சித்து. தேங்க்யூ சார். இந்த இன்டர்வியூ மாதிரியே எங்க படத்தையும் நல்லா ப்ரோமோட் பண்ணணும். கண்டிப்பா சார். வரேன். ஓகே சார். கங்க்ராட்ஸ்டா. தேங்க்யூ. குட் சித்து. அயோத்தியா மூவி டிஜிட்டல் ப்ரமோஷன் நம்ம சேனலுக்கு தான் வந்திருக்கு. நல்ல ப்ராஜெக்டா கொண்டு வந்த. தேங்க்யூ சார். இந்த நல்ல நாளுக்காக we are going to have a nice party tomorrow evening. Let's enjoy the party. Cheers. 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 ஏ பப்ஜி. Cheers. என்ன சித்து சார், லவ் செட் ஆயிடுச்சு. அப்ப கல்யாணம் எப்போ? இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அப்போ வந்து எப்போ? பாய் ஃப்ரெண்ட் கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம். அப்ப உனக்கு? நான் சிக்னல் தரேனே, அவ எதுக்கு? உனக்கு நான் இல்ல, ஒரு பொண்ணு இருக்கா. அவ தான் கரெக்ட். பொண்ணா? யாரு? என் வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரியா? உனக்கு அவளே அதிகம். இவளுக்கு எல்லாமே அதிகம்டா. ஹாரிகாங்கடா இன்னும் வரவே இல்ல. ஹாரிகாவா? டேய் பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டாடா. கடிச்சு தெங்குற மாதிரி அப்படி பாக்குற? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க ஹாரிகா. அப்படினா? ரொம்ப புதுசா இருக்க. புதுசானா? கிஸ் பண்ற அளவுக்கு. அப்படினா? அப்படினா கிஸ் கொடு. இங்கயா? இங்கதான். இவ்ளோ பேர் முன்னாடியா? ஆமா. பொண்ணுங்க கிட்ட இருந்து எப்போவாது தான் இந்த பம்பர் ஆஃபர் வரும். எப்படி இத்தனை பேர் முன்னாடி? உனக்கு ஒரு க்ளூ தரேன். என்னது? இப்போ டைம் என்ன? 8:58. இன்னும் 2 மினிட்ஸ்ல கரண்ட் சேஞ்ச் ஆகும். இந்த ஏரியால சேஞ்ச் ஆகிறதுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கும். அந்த டைம்ல கிஸ் பண்ணிடு. கரண்ட் முன்னாடியே வந்துருச்சுனா நம்ம படத்தை தான் எல்லாரும் பாப்பாங்க. வேணாம். சரி உன் இஷ்டம். வேணும்னா வச்சுக்கோ, நான் உன்னை வற்புறுத்தலப்பா. லவர்ஸ் 2 பேரும் சீக்கிரட்டா பேசிக்கிறீங்க. உங்க சித்து எல்லார் முன்னாடியும் எனக்கு கிஸ் பண்றதா சேலஞ்ச் பண்றான். டேய் நீ ரொமான்டிக்னு தெரியும், ஆனா இவ்ளோ ரொமான்டிக்னு இப்பதான்டா தெரியுது. டேய் அது இல்லடா. ஆனாலும் இத்தனை பேர் முன்னாடி எப்படிடா? நானும் அந்த கேள்விதான் கேட்டேன் ஜாங்கிரி. 9 மணிக்கு கரண்ட் போகும், திரும்பவும் வரதுக்கு 30 செகண்ட்ஸ் ஆகும். அந்த கேப்ல கிஸ் பண்ணிடுறேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு சொல்லிட்டானா? நீ சாதாரண ஆள் இல்ல மச்சான். சரி அது உங்க கஷ்டம், நான் என் வேலையை பாக்குறேன். டேய் டேய் அது இல்லடா. 9 மணிக்கு தான்டா சொன்னேன். ஆகட்டும் ஆகட்டும். அவன்கிட்டயே சொன்னேன். ஆடியன்ஸ் இருக்கணும்ல. ஐயோ. நம்பர் 4 அண்ணா இப்பதான் பீர் குடிச்சேன். இனி சிக்கன் சாப்பிடுறது தான் நம்ம டின்னர். பாத்ரூம் போயிட்டு வரனே. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏ நம்பர் 4 எப்ப பார்த்தாலும் அந்த பப்ஜி தானே?
அவங்க சித்து ஆரிகாவுக்கு முத்தம் கொடுக்க போறான். அப்படியா? தாடி மேல சத்தியம். அப்ப நல்லா அல்வா கிண்டிருக்கான். என்னத்த போடுறது, அவங்க 2 பேர் மட்டும் முத்தம் கொடுத்துக்கிட்டா நான் 7 o'clock பிளேடால என் கழுத்தை அறுத்துக்கிறேன். நீ பிளேட ரெடி பண்ணி கொண்டு வந்து வைடா இங்க. நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். முதல்ல அங்க பாரு. Your time starts now. 10 9. அண்ணா தாடி அண்ணா எங்கடா போன? பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னனே. திருப்பி அங்கேயே போய் ரெஸ்ட் எடுறா போடா. 5 4 அண்ணா பின்னாடி ஒருத்தன் சாவடிச்சிட்டானே. சாவடிச்சான். இந்த மாதிரி நேரத்துல பண்ணா இப்படிதான் ஆகும். 1 boom. ஆஹா, சகுனம் சூப்பரா இருக்கே. அண்ணா ரிவ்யூ குட்னா. இப்போ கொடுக்க முடியாது. அவன் வரானே, மறுபடியும் சாவடிச்சிருவானே. போடா. ஏன் உசுரோட இருக்க? ஐயோ, எவன்டா லைட்ட போட்டது? டேய் 7 o'clock கொடுத்துட்டான்ல, பிளேடெல்லாம் அறுத்துக்கிறியா? என்னத்த அறுத்துக்கிறது? ஆத்திரத்துல இருக்கும்போது 1008 சொல்லுவான். அதுக்கு அறுத்துக்கணுமா என்ன? அது ஏன் பேரு. சரி. நம்பர் 4, இங்க மட்டன் டின்னர் முடிஞ்சது, அங்க ஃபிஷ் டின்னர் ரெடியா? நம்பர் 4 ஆல்ரெடி செத்துட்டேனே. ஓ மை பப்ஜி, ஐ அம் ஸ்டார்ட் நியூ கேம். இந்த இடம் வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வேற இடத்துல போய் விளையாட போறேன். நம்பர் 4, நம்பர் 2 லைன்ல இருக்கியாடா? டேய் என்னடா உண்மையிலேயே கொடுத்துட்ட? டேய் பொண்ணை ஆஃபர் கொடுக்கும் போது என்ஜாய் பண்ணலாம் எப்படிரா? நீ சாதாரண ஆளு இல்ல மச்சான், பலே கில்லாடி. சுரேந்திரா சார், நம்ம ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச்சுக்கான ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சா? போயிட்டு இருக்கு சார். ஸ்ரேயாஸ் மீடியாக்காரங்க நல்லா பண்றாங்க. அவங்க இருக்கும்போது நமக்கு எந்த டென்ஷனும் இல்லை சார். ஹாய் சார். வா சித்து உட்காரு. என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். சார் இதில் உங்கள் மூவி ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட கொட்டேஷன் எல்லாம் இருக்குது சார். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு தடவை பார்த்துருங்க சார். ஓகே சித்து, அன்னைக்கு நீ பிளான் பண்ண இன்டர்வியூக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்குப்பா. ஏகப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபோன் பண்ணி படத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு விற்கிற ஐடியா இல்ல. ஏன்னா படம் நல்லா வந்திருக்கு இல்லையா, நானே ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். எப்படியாவது நீங்க தான் இந்த படத்தை பெரிய அளவுல ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா சார், எங்க சைடில் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்றோம் சார். ஃபர்ஸ்ட் லுக் எப்போ ரிலீஸ் பண்றீங்க சார்? அடுத்த வாரம் பண்ணிடலாம். எங்க சுரேந்தர் ஃபர்ஸ்ட் லுக் அனுப்புவாரு. உங்களுக்கு கிடைச்ச உடனே ப்ரமோஷனை ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார், நான் இப்போ கிளம்புறேன் சார். வரேன் சார். சந்தோஷங்க. தேங்க்யூ. ஹலோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. டேய் அயோத்தியா படம் வந்துருச்சுடா, இப்பே புக் பண்ணிக்கோங்கடா, டைம் ஆச்சு. வேட்டைக்காக புலியே வந்திருக்கு. டோட்டல் மூவி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒவ்வொரு சீனும் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு தெரியும் இந்த படம் நல்லா வரும்னு. படம் செம்மையா இருக்கு. இதே மாதிரி படம் நிறைய எடுங்க. சூப்பரா இருக்கு, கிழிச்சிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்பப்பப்பப்பப்பா, அயோத்தியா போல படத்தை யார் எடுத்தது? அப்ப பார்க்காம விடுவாங்களா? உங்களுக்கு புரியுதா? இப்பதான் தில்ராஜ் ஃபோன் பண்ணாரு. ரொம்ப நல்லா இருக்கான் எல்லா ஏரியாலயும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திரா கர்நாடகா எல்லா ஏரியாலயும் சூப்பர்ங்கறாரு. டோட்டலா இந்த படம் செம்மையா இருக்கு, அருமையா இருக்கு. இந்த மாதிரி படத்தை உருவாக்குனதுக்கு அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தை பத்தி சொல்லவா வேணும்? சும்மா கிளின்னு கிழிச்சிட்டாங்க. படம் பார்க்கும்போது எல்லாரும் ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேல நான் என்னங்க சொல்றது? சார் சொல்லுங்க சார். சார் நீங்க சொல்றது உண்மையா? நான் இப்பவே வரேன் சார். இது எதிர்பாராத அவங்க இறந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இது நடந்திருக்க கூடாது. என்னாச்சு சார்? சூசைட் பண்ணிக்கிட்டார் சித்து. சூசைடா? எதுக்கு சார்? படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஹெச்டி பிரிண்ட் பைரசில வெளியே வந்துருச்சு. இது வரைக்கும் குறைஞ்ச 50 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணிருப்பாங்க. பிரிண்ட் வெளியே வந்ததால மக்கள் தியேட்டருக்கு வரதே
குறைஞ்சு போயிட்டாங்க. ரிலீஸ் ஆன 2வது நாளே மொத்த கலெக்ஷனும் டவுன் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அயோத்தியா படத்துக்காக 200 கோடி கடன் வாங்கியிருக்காரு சித்து. கடன்காரங்க ஃபோன் மேல ஃபோன் பண்ணாங்க. கடன் எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாம, படத்தோட நிலைமை என்னன்னு புரியாம அவரே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ப்ரொடியூசர் சத்யானந்தம் அவர்களோட மரணத்தை பார்த்து சினிமா துறையில இருக்கிறவங்க அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. நாம இறந்து போனாலும் நம்ம சினிமா உயிரோட இருக்கும். என்னோட கடைசியை மூச்சு இருக்கிற வரைக்கும் படங்களை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். படங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இறப்பேன். வாடா டேய், எல்லாரும் போயிட்டாங்கடா, வா. ஒரு நல்ல மனுஷன் திடீர்னு இப்படி இறந்துட்டாரேடா. படமும் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. எல்லாமே ஒழுங்கா போய்கிட்டு இருக்கும் போது இந்த பைரசி எங்க இருந்துடா? இந்த பைரசி வெளியே வராம இருந்தா அவருக்கு பணமும் வந்திருக்கும், அவரும் உயிரோட இருந்திருப்பார்லடா. ஆமாண்டா, மார்னிங் ரிலீஸ் ஆகிற படத்தை மத்தியானத்துக்குள்ள பைரசில ரெடி பண்றாங்கடா. இந்த ஒரு படம் இல்லடா, இதுக்கு முன்னாடி ரஜினி படம், கமல் படம், சூர்யா படம், இந்த மாதிரி ரிலீஸ் ஆன எல்லா படத்தையும் இவங்க பைரசி பண்றாங்க. உரம்போக்கு நாய்ங்க. பாக்குறவங்க பண்றவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனா படம் எடுக்கிறவங்க தான் இப்படி ஆறாங்க. இவ்வளவு நாள் நான் என்ன பண்ணணும்னு ஒரு குறை இருந்துச்சுடா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குடா. இதுக்கு பின்னாடி இருக்கவன் எந்த பரதேசியா இருந்தாலும் நான் விடுறதா இல்லடா. கவலைப்படாதீங்க மேடம், அவர் இல்லாட்டியும் அவர் படங்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கு. என் புருஷனா எனக்கு சின்ன வயசுல இருந்து நல்லாவே தெரியும். 10 வயசு இருக்கும்போதே சினிமா மேல இருக்க ஆர்வத்துல தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கற வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அது டெய்லி படம் பார்க்கலான்னு. அவர் எடுத்த முதல் படம் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம படம் எடுத்தா நமக்கு ஒத்து வராதுன்னு நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இருந்ததெல்லாம் வித்து 2வது படம் எடுத்து அதை சக்சஸ் பண்ணாரு. 350 கோடி வச்சு படம் எடுக்கிறேன்னு சொன்னப்போ எதுக்குங்க இந்த ரிஸ்க்ன்னு கேட்ட. கதை பிடிச்சிருக்கு, கண்டிப்பா ஓடுன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி எடுத்தாரு. ரிலீஸ்க்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. எதுக்கு படம் எடுக்கணும், எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்கணும் நான் கேட்டேன். படம் எடுக்கிறது ஒரு அதிர்ஷ்டம், அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதுல இருக்க சந்தோஷம் அதை எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில அந்த சினிமாவாலேயே உயிரை விட்டுட்டாரு தம்பி. ஹலோ, சொல்றா. அந்த சைபர் டீமோட கான்டாக்ட் நம்பர் கிடைச்சிச்சுரா, அவங்களுக்கு கால் பண்ணு. நாளைக்கு காலையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, நாளைக்கு காலையில் போய் பார்க்கலாம். சார், என் பேர் சித்து. நான் HM டிவியில் ஜேர்னலிஸ்ட். இவங்க என் டீம். அயோத்தியா படம் ரிலீஸ் ஆனனுக்கே பைரசி ஆனதால ப்ரொடியூசர் சத்யானந்த் இறந்து போன விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பைரசியை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வேணும் சார். ஓகே, நீங்கள் கேளுங்க. ஆக்சுவலி இந்த பைரசி எங்கேருந்து ஆரம்பிக்குது சார்? இந்த பைரசின்றது ஒரு மாஃபியா. இது பல விதத்தில் நடக்கும். இந்த தேட்டர்ஸோட லிங்க் வச்சுக்கிட்டு அவங்க தேட்டர்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணி அதை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அதில் இப்போ புது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. சேட்டலைட் மூலியமாக வர கோடை ஹேக் பண்ணி ஒரிஜினல் பிரிண்ட்டை வெளியே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை சைட்டில் அப்லோட் பண்ணுறாங்க. ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி அப்லோட் பண்ண வெப்சைட்டை பிளாக் பண்ண முடியாதா சார்? பிளாக் பண்ணலாம், ஆனால் இதை பிளாக் பண்ண அடுத்த நொடியிலேயே வேற டூமிங்கை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இதனால அவங்களுக்கு என்ன லாபம்? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. எப்படி சார்? அந்த சைட்டில் வர அட்வர்டைஸ்மெண்ட்னால, வியூஸ் மூலியமா, டவுன்லோட்னால சம்பாதிக்கிறாங்க. அவங்க மட்டும் நினைச்சாங்கன்னா மனுஷனோட நிழலையும் திருடுவாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா? நாங்க எத்தனை கிரைம்ஸ் கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த பைரசியை மட்டும் முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியல. இது சிஸ்டத்துக்கு பிடிச்ச வைரஸ் மாதிரி பாடியில வர இன்ஃபெக்ஷன் மாதிரி கண்டபடி பரவிட்டு இருக்கு. இதுக்கு ஸ்டார்டிங் எங்க எண்டிங் எங்கன்னு கூட புரிய மாட்டேங்குது. ஒரு சைட்டை பிளாக் பண்ணா இன்னொன்னு, ஒரு இடத்துல பிடிச்சா இன்னொரு இடம். இந்த மாதிரி எந்த இடத்துலனாலும் அவங்க இஷ்டத்துக்கு பைரசி பண்ணா கஷ்டப்பட்டு படம் பண்றவங்களோட லைஃப் என்ன ஆகுறது? இதை நிப்பாட்டணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே சார், ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை மீட் பண்ணுறோம் சார். ஷோர், எனி டைம். தேங்க்யூ சார். பாய் சார். பாய்.
சார் நாங்க 2 பேரும் வண்டியை விட்டுட்டு ஷாப்பிங் போயிட்டு வரதுக்குள்ள வண்டியை காணோம் சார். டேய் அங்க போலீஸாலே ஸ்டாப் பண்ண முடியல, நம்மளால எப்படிடா முடியும்? விடாமுயற்சியால. ஓ, அந்த ராவணன் சீதையை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் சீதை போனா போட்டுன்னு ராம சும்மா இருந்தாரா? அனுமன் உதவியோட ராவணனை கொண்டு சீதையை மீட்டு கொண்டு வந்தார்ல. அப்ப நீ ராம அவரு அனுமானா? என்னமோன்னு வச்சுக்கோ, போர் தொடங்கியாச்சு, முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு வேலை செய்யலாமா? என்ன? பைரசி எப்படி தடுக்கணும்னு இன்ஸ்டால போஸ்ட் பண்ணா யாராவது ஐடியா தருவாங்கல்ல? அவங்களுக்கு அந்த அளவு டேலண்ட் இருந்தா உடனே ஃபாலோ பண்ண போறாங்க. நிறுத்துறியா? என் ஃபாலோவர்ஸ்ல 2000க்கு மேல டாக்டர்ஸ், 20,000க்கு மேல இன்ஜினியர்ஸ், 30,000க்கு மேல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க தெரியுமா? அடேங்கப்பா, பெரிய ஆர்மி பட்டாளமா இருக்க. இப்ப அதெல்லாம் இல்லாம இதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசிக்கலாம். ஓகே, நீ ட்ரை பண்ணு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நான் பண்றேன். தேங்க்யூ. வாங்க போலாம். ப்ளீஸ் சார், எங்க நீ வண்டி போஸ்டாலே எப்படியாவது மக்களை தயவு கண்டுபிடிச்சு கொன்னுடுவியே. கொடுத்துருங்க சார். பெங்களூர் போனா நமக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கும். யாருன்னு சொல்லு. சுஜனா, சாப்பிட்டியாமா? யாரா சுஜனா? அப்புறமா சொல்றேன். உன்ன அப்படி யாரும் இல்ல, நான் உன்கிட்ட சும்மா சொன்னேன். என்ன ரூம்ல ரிசர்ச் சென்டர் வச்ச மாதிரி இருக்கு? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக வச்சிருக்கேன். எப்படி? அது சரி, உன்னோட டேட்ஸ் 4 நாள் எனக்கு வேணும். என் சிஸ்டருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. 1 வாரத்துல கல்யாணம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், அவங்க எல்லாரும் வராங்க. கண்டிப்பா நீயும் வரணும். மகாராணி சொல்லிட்டாங்கன்னா மகாராஜா கண்டிப்பா வந்துதானே ஆகணும். ஆமா, உங்க ஊர் பேர் என்ன? மங்களூர் பக்கத்துல ஒரு வில்லேஜ். மங்களூரா? என்னாச்சு, எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆவற? சுச்சினா அங்க இருக்கல என்ன? சிச்சி, அப்பெல்லாம் யாரும் இல்ல. ஆமா, எப்ப கிளம்புறோம்? நாளானிக்கு. சரி, போலாம். என்ன லைட் ஆஃப் பண்ணிட்ட? உனக்கு தெரியாதா? வேண்டாம், வர வர நீ ரொம்ப ரொமான்டிக்கா மாறிட்ட. வாங்க. எங்க அம்மா மாதிரி உங்க ஆளுங்களுக்கும் திருஷ்டி சென்டிமெண்ட் நிறைய இருக்கும் போல இருக்க. எல்லாம் அதிகம் தான். பார்க்க போறீங்கல்ல? ஏய், இரு 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 இரு. இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? வெட்ட வெளியில தான், இயற்கை காத்துல. ஏதோ ஒரு பக்கம் ஓடுறேன்ப்பா, அர்ஜென்ட்டா லண்டனுக்கு போகணும். எங்க அம்மா, எங்க அப்பா. வணக்கம். ஓம் நமச்சிவாயா. எங்க சின்ன பாட்டி, எங்க சின்ன தாத்தா. வணக்கங்க. ದೇವರ ತಂಪಾತನ ಬೇಕು. தேவர் தம்பாக்கு பேக்கா. எங்க நடு பாட்டி, எங்க நடு தாத்தா. எங்க பெரிய பாட்டி, எங்க பெரிய தாத்தா. அவங்க என்ன இலைய கிளி சாப்பிடுறாங்க? என் அக்கா, அவ கொஞ்சம் அதிகமா வைக்கப்படுவா. கொஞ்சம்லாம் இல்ல, கொஞ்சம் அதிகம் தான். எங்க அண்ணன், அண்ணி. ஹலோ. ஹாய். இவன் ஏலியன் மாதிரி இருக்கான். இந்த தேங்க் யூ. என்னடா இது? உங்களுக்காக தான் ஸ்பெஷலா பண்ணு. ஸ்பெஷலா பண்ணியா? இனிமே எப்பவும் பண்ணாத, பண்ணாலும் கொடுக்காத. அவங்களோட பசங்க. என்னது? வணக்கம் அங்கிள்ஸ். வணக்கம் ஆண்டி. அங்கிளா? இவங்க என்ன அங்கிள் ஆண்டின்றாங்க? அவங்களுக்கு பெரியவங்க மேல மதிப்பு ஜாஸ்தி. கொஞ்சம் இல்ல, ரொம்ப அதிகம். உன் வீட்டுல வயசுல இருக்கவங்களோட வயசானவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. ஆமா, அவங்க செஞ்சுரிக்கு பக்கத்துல இருக்காங்க. நேச்சுரல் ஃபுட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. செஞ்சுரியா? வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. உள்ள வாங்க. நம்ம போலாம்.
சாதாரணமா செடி எல்லாரும் வெளியில வளர்ப்பாங்க, உங்க ஆளுங்க வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்களே என்ன? எங்க ஃபேமிலிக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். பார்த்தாலே தெரியுது. டேய் பசிக்குதுடா. சாப்பிடுங்க. யாரா இவன்? குழம்புல போட வேண்டியதை கழுத்துல மாட்டின்னு திரியறா. எங்க வேலைக்காரன் சைவம். சைவமா? டேய் கழுத்துல என்னடா இது? கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம். கொஞ்சம் கேப் விட்டா கேஸ் வெளில வந்துடும். கேப் விட்டா கேஸ் வந்துடும். பெரிய பயோ கேஸா வயித்துல இருக்கும் போலியே. டேய் சாப்பிடுறது நிறுத்திட்டு எங்களுக்கு அதை சைடா போடா. இவங்களை கூட்டிட்டு போய் ரூம் காட்ட. சரி. டேய் நீ வா. இங்க வா. இந்த புடி. பாத்ரூம் போயிட்டு வந்த அந்த கிக்கே வேறடா. ஒரு தடவை நீயும் போயிட்டு வா. டேய் இவன் ஒருத்தன் எங்க அப்லோட் பண்ணணும் என்ன பண்ணுனே தெரியாது உனக்கு. என்னமோ நினைச்சேன். பாடியை நல்லா தான் வளர்த்து வச்சிருக்கேன். இன்ஸ்டால போட்டா 1 lakh லைக்ஸ் வரும். நான் வச்சிருக்கிறது எல்லாருக்கும் காட்டுறதுக்காக இல்ல, பின்ன உனக்கு மட்டும் காமிக்கிறதுக்காக. அப்படின்னா காட்டு. டேய் நிறுத்துறீங்களாடா உங்க ரொமான்ஸ? எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் வந்தா சாப்பிடலாம்டா. வர்றோம். ஐயோ. உட்காருங்க. அரேஞ்ச்மெண்ட் செமையா இருக்கு. டின்னர்னா இதான். இது நாங்க வந்திருக்கணும் உங்க ஆளுங்க நிறைய ஐட்டம்ஸ் பண்ணிருக்காங்களே. ஆமா நீங்களே பார்க்க போறீங்கல்ல. அப்படி என்ன இருக்கு வெரைட்டிஸே? வேக வச்ச உருளைக்கிழங்கா. ஓ முகர கட்டிக்கு அதான்டா வைப்பாங்க. இங்க பாரு வேற லெவல். என்னடா அப்படி ஷாக் ஆயிட்ட? அதாவது மிஸ்டர் ஜாங்கிரி இங்க கூட வேக வச்ச கேரட் தான் இருக்கு. நானும் பாக்குறேன். இங்கேயும் வேக வச்ச கேப்சிகம் மட்டும் தான் இருக்கு. டேய் என்னடா பாவக்காய் வச்சிருக்காங்க? ஹாரிகா உங்க ஆளுங்க சமைக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் சமைச்சு கொண்டு வர சொல்லு. ஆக்சுவலி எங்க வீட்ல இருக்கவங்க இத தான் சாப்பிடுவாங்க. நான் ஓபன் பண்ணாலும் ஏதாவது பொடலங்காவோ இல்ல வெண்டைக்காவோ தான் இருக்கும். இட்ஸ் இட் சரோஜா, யூ ஓபன் இட். இங்கேயும் வெண்டைக்காய் மட்டும் தான் இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? இது என்ன கேள்வி? வாயாலதான். இப்படி பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா உங்க ஆயுள் நீடிக்கும். காலையில ரிலீஸ் ஃப்ரீயா இருக்கும். அதாவது நரம்பு சக்தியை பெருக்கி ஞாபக சக்தியை வளர்த்துவிடும். ஜலதோஷம், தலைவலி, முதுகு வலி, கை கால் வலி, அனைத்து வலிகளும், வாய்வு தொல்லை எல்லாமே பறந்துடும்னா பாத்துக்கங்களேன். அதுக்குதான் இயற்கை உணவு. இதுல அவ்வளோ இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு. டெங்கு, மலேரியா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோ, உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன். அப்பா ரைடு, நீ உட்காருப்பா. சாரி சித்து, உங்களுக்கு இந்த விஷயம் சொன்னா வரமாட்டீங்கன்னு சொல்லல. ஐயா நீ ஊர் பக்கம் ஏன் வரதே இல்லைன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. அம்மா ஆரிகா, தற்போதைய நம்ம செயல்பாடு தான் என்ன? அவங்க சாப்பிடுற மாதிரியே நீங்களும் சாப்பிடுங்க. அடங்கொக்கமக்கா. என்னடா இது? மாடுங்க சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்க. இது நம்ம சாப்பிடலனா அவங்க ஊட்டி விடுவாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய விஷயங்கள் அதுல இருக்கா? இல்லனா நான் வேணா உங்களுக்கு ஊட்டி விடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். நீ போ போ. ஆஹா, என்ன கடவுளே. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நாளைக்கு எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாம ஸ்பெஷலா சமைச்சு தரேன். நாளைக்கு வரைக்கும் இந்த உண்ணாவிரதம் தானா? வேற வழி இல்ல. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே. இது ஆனந்த பூந்தோட்டம். என்னடா பண்ற? இலைகளை விரிக்கிறேன். இலைகளை விரிக்கிறியா? எதுக்குடா? படுத்து தூங்கதா? இலையில எப்படா படுக்கிறது? பண்ணாட. டேய், இங்க தலகாணி பெட் எதுவுமே கிடையாதா? இங்க அப்படி எதுவும் இல்ல. யாரா இருந்தாலும் இலைகள் மேலதான் படுக்கணும். எதுக்கு? ஏன்னா
இப்படி இலைகள் மேல படுக்கிறதால காலையில எழுந்ததும் உங்க உடம்புல இருந்த பாக்டீரியாலாம் போய் பரவசமா, புத்துணர்ச்சியா, சுறுசுறுப்பா, ஆனந்தமா, வலிமையா. என்னோட கைய பார்த்தியா எவ்வளவு ரஃபா இருக்குன்னு? ஒரே அடி இலையில நீ படுத்துப்ப. படுக்கிறீங்களோ படுக்கலையோ உங்க தலையில யார் காப்பாற்ற முடியும்? இனிய இரவு வணக்கம். உனக்கு நல்ல இரவு தான்டா, எங்களுக்கு தான் கெட்ட இரவு. கண்ணா சித்து, என்ன மச்சான் இது? டேய் ஹாரிகாக்காகடா. சரி சரி விடு. என்னமோ நினைக்கிறோம், நினைக்கிறதோ நடக்குதா என்ன? என்ன பண்றது? மூடிக்கு நீ படுக்கலாம் வாங்க. அடங்கொக்கா மாக்கா, அவன் ஒரு பைத்தியக்காரனா இவன் ஒரு பைத்தியக்காரன். வாடா படு. ஐயோ கீழே என்னடா சில்லுன்னு இருக்கு. என்னடா இது இலையில படுக்கிறது ரொம்ப கொடுமையா இல்ல? ஹரிகிருஷ்ணா ஃபேமிலி மாதிரியே இருக்குடா. டேய் இவங்களோட அவங்களே பெட்டர்ரா. ஐயோ டேய் டேய் இங்க நாத்த அடிக்குதுடா. இது என்ன நாத்தண்டா சாமி? டே டோங்கரி ஏதாவது ஐடியா குடுறா. ஐடியா எதுவும் இல்ல, தூங்க வேண்டியதுதான். என்னாச்சு? தூக்கம் வரலையா? புது இடம் இல்ல, அதான். எங்க பழக்கத்தினால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? ஹே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க ஊர்ல இந்த கரண்ட் ஃபேஸ் மாத்திர மாதிரி கான்செப்டா ஒன்றும் இல்லையாண்ணா? அப்படியா? உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, தயங்காத. பொண்ணுங்க காதலிச்சா எதை வேணாலும் தருவாங்க. பாம்புடா, பாம்பு வந்திருக்காடே. பாம்புடா, அடங்கொக்க மக்கு. என்ன எதுன்னு சொல்லாம உள்ள உள்ளன்னா என்னடா அர்த்தம்? உள்ள பாம்பு இருக்கு மச்சான். பாம்பு மேல வந்து அப்படியே ஏறிச்சு மச்சான். கொஞ்சம் லேட் ஆயிருந்தா என் போட்டோக்கு மாலை போட்டு பிண்டமே வச்சிருப்பாங்கடா. எங்க இருக்கு? அதோ அதோ, ஐயோ அங்க பாருங்க, அதோ வருது மச்சான். இது இங்கே வந்துருச்சு பாரு. அந்த பாம்பா? என்னடா அந்த பாம்பாங்குது? நீ இது நாங்க வளர்க்குற பாம்பு தான். வளர்க்குற பாம்பா? இது ஏதோ பெரிய சைக்கோ ஃபேமிலி போலையடா. நாயை வளர்ப்பாங்க, பூனையை வளர்ப்பாங்க, இல்ல கிளிய வளர்ப்பாங்க. பாம்பை யாராச்சும் வளர்ப்பாங்களா? இதுக்கு பல்லு இல்ல. பாம்பு வளர்த்தா நிறைய வருஷம் வாழலான்னு எங்க குடும்பத்தோட நம்பிக்கை. அதான் இத வளர்க்குறாங்க. அம்மா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதான் உன்கிட்ட வந்திருக்கு. இங்க இந்த பாம்பு மட்டும் தான் இருக்கா, இல்ல குரங்கு, சிங்கம், கரடி இந்த மாதிரி எல்லாம் வளர்க்குறீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. பொழைச்ச பல்லு இல்லையா மச்சான்? சரி வா மச்சான், நம்ம உள்ள போயிட்டு படுத்துக்கலாம். என்னம்மா இது, என்ன ஃபேமிலி இது? உண்மையிலேயே பல்லு இல்ல? இல்ல. பாய் குட்டியா இருக்கா செல்லம். ஐயோ பாம்பு 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 பாம்பு. என்னாச்சுடா? குட் மார்னிங் அங்கிள்ஸ். ದೇವರ ತಂಬಾರೆ ಬೇಕು. சும்மா இரு. என் போன் எங்க? ஐயோ என்னோட போனை காணோம். டேய் என் போனை காணோம்டா. டேய் எனக்கு இவன் மேல தான்டா சந்தேகமா இருக்க. போன்ல எங்கடா வச்ச? கரெக்டா கெஸ் பண்ணீங்க. இருக்கு. எங்கடா? வாங்க காட்டுறேன். டேய் நட்டக்குக்கு மூஞ்சி, இவன் ஏன்டா இப்படி மரத்தை சுத்தி சுத்தி வரான்? இவன் அந்த பேய் படத்தை 10 தடவை பார்த்துருப்பான் போல இருக்கு. 10 இல்ல 100 தடவை பார்த்துருப்பான். இங்க ஏன்டா நின்ன? உங்களுக்கு போன் தானே வேணும்? எங்க? அதோ அங்க பாருங்க. என் போன். டேய் ஆலமரத்து தொட்டில் கட்டின மாதிரி
போன் எல்லாத்தையும் மரத்துல தொங்க வச்சிருக்க. அந்த போன்லாம் யாருது? ஃபோன்லாம் எங்களோடது தான். அப்ப போன் வந்தா எப்படி நீங்க பேசுவீங்க? இங்க ஒன்லி அவுட் கோயிங் மட்டும்தான், இன்கமிங் இருக்காது. யாருக்காவது பேசணும்னா நீங்க இங்க வந்து தான் பேசணும். ஐயோ ப்ளீஸ், என் ஃபோனை கூட நைட் ஃபுல்லா என் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசலன்னா அவனுக்கு தூக்கமே வராது. ப்ளீஸ். ரூல் இஸ் ரூல், ரூல் ஃபார் ஆல். ஃபோன் பயன்படுத்துறதால ரேடியேஷன் ப்ராப்ளம் வரும். அதன் மூலமா தலைவலி, ரத்த கொதிப்பு, மாரடைப்பு, இன்னும் 2-3 மறந்துட்டேன். மென்டல் டென்ஷன்டா. மென்டல் டென்ஷன், பிபி, சுகர், கேன்சர், எய்ட்ஸ். எய்ட்ஸா? அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்கோ, உன் சீட்டு கிழிஞ்சிரும், ஸ்ட்ரைட்டா மேல போயிருவேன். ஸ்ட்ரைட் ஆனாலும் ரிவர்ஸ் ஆனாலும் போன்ஸ் இங்க தான் இருக்கணும். இல்லன்னு நீங்க வேற ஏதாவது பண்ணா நாளைக்கு இங்க கூட இருக்காது. அடே சைவம், உனக்கு நக்கல் அதிகமாயிடுச்சுடா. நீ செடிக்கு அதிகம், மரத்துக்கு குறைவு. அதனால நீ ஏதாவது ஓவரா பண்ணேன்னு வச்சுக்க, இதே மரத்தடியில உன்னை புதைச்சிருவேன் பாத்துக்க. டேய், அது என் போன் தான்டா. எதுடா எதுடா? போடா, போய் எடு. ஹலோ ஹலோ ஹலோ, தேவருக்கு தம்பாக்கு பேக்கு. டேய் என்னடா பேசுற? சீச்சி, இவங்க பைத்தி எனக்கு பிடிச்சிச்சு போல. டேய் எங்கடா இருக்க? நானா? ஏதோ கிரகத்துல கிரகவாசிகள் நடுவுல இருக்க மாதிரி இருக்குடா. டேய் நீ வச்சிடா சாமி, இல்லைன்னா இதை கூட பேச விட மாட்டானுங்க. ரேடியேஷன் ப்ராப்ளம் சொல்லி சாவடிக்கிறானுடா. ஹலோ ஹலோ, டேய் சைவம், என்ன இது? போன் வந்தா பாப் சிங்கர் மாதிரி இப்படி ஆடிட்டே பேசணும் சொல்றியா? என்னடா இது? கண்ணு தெரியலையா? நீ தானே பாக்குற. ஐயோ ஐயோ, இவங்க சாப்பிடுற காய்கறிக்கு இந்த ஓவர் ஆக்ஷன் தேவையாடா? ஹெல்த்துக்கு நல்லதுடா, பண்ணட்டுமே. நம்மளும் பண்ணலாம் வா. ஹாய். டேய், நம்ம கூட யோகா பண்ணலாம் வாடா. உனக்கு அந்த அளவுக்கு ஜாலியா இருந்தா நீ போடா சாமி. ஃபுட் கட்ட செய்யலனா ஃபுட் கட்டான்டா. ஆடா பாவி மனுஷங்களா, இப்ப மட்டும் நம்ம போகலைன்னா அந்த 2 கிழங்கும் மிஸ் ஆயிடும். அதனால நம்ம அங்க போகணும், அந்த 2 கிழங்கையும் சாப்பிடணும். உனக்கு அந்த அளவுக்கு அரிக்குதுன்னா நீ போடா சாமி. டேய், வெஜிடபிள்ஸ் கட் இல்லடா, ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ண சொன்னால அது கட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபுட்டா? அப்ப கண்டிப்பா பண்ணியே ஆகணும்டா. கிளம்புங்க போலாம், யோகா பண்ணுவோம், உடல் நலத்தை காப்பாத்துவோம். ஜெய் ராம்தேவ் பாபா. அதுதான் இப்போது நம்மளோட செயல். வாங்க போலாம். இப்போ இடது பக்கத்துல இருந்து மூச்சை இழுத்து வலது பக்கம் வழியா வெளியே விடணும். நிறுத்துறா. வா டேய், அவர் சொன்னது இந்த மூக்குல இருந்து எடுத்து இந்த மூக்குல விட சொன்னாரு. நீ என்னடானா கீழ இருந்து உரியடா. காத்து எந்த வழியா போனா என்ன? டேய் தத்ரம் புடிச்சவனே, அது காத்து கிடையாதுடா, கப்புடா. டேய் 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 டேய், ஏன்டா இந்த மாதிரி பண்றடா? இவன் கார்பன் டை ஆக்சைடுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கா. ஐயோ, இவன் சைவங்கிறதால இப்படி கப்படிக்குது மச்சான். இது அசைவமா இருந்தா ஊரே நாரி போயிருக்கும் போலயே. ஆடம் கொத்த மக்கா, நிறுத்துறா. ஏன்டா போட்டு அடிக்கிற நீ வேற? எல்லாரும் எழுந்துருங்க. நடுவுல இவன் வேற ஒருத்தன் குனிங்க எந்திரிங்கன்னு. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணன்னு தெரியல. 1 2 3 4 ஒருத்தன் டேய் அந்த பக்கமா திரும்புடா. வான் தலை எழுத்து என்ன பண்ற? 3 4 1 டேய் டேய் ஐயோ டேய். டேய் நிறுத்துடா. ஐயோ முடியலையே. ஐயோ டேய் ஐயோ வேணாம். எங்க போனாங்க?
இது இயற்கை தர்மம். நீங்க போடுற பாம பார்டர்ல போட்டிருந்தா பாகிஸ்தான் எப்போ ஓடி போயிருப்பாங்களடா. ஏதோ உங்க ஆசையை நிறைவேற்றுறேன். அடே மச்சான், அவங்களா அடிச்சு புடிச்சு ஏதோ வாங்குறாங்கண்ணா. கண்டிப்பா அது ஏதோ ஸ்பெஷல் டிஷ்ஷா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடலாம். முதல்ல நான் போய் சாப்பிட்டு வரேன், நீ கொஞ்சம் இங்கே இருடா. ஹே ஜாங்கிரி, நீ நின்றா, நானும் உன் கூட வரேன். அட முதல்ல நான் போய் சாப்பிட்டு வரேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும். சீக்கிரம் குடு குடு. அம்மாடி என்ன? சரி, எனக்கு கொடுங்க. ஏய் ஜாங்கிரி, ஜாக்கிரதையா புடிடா. எனக்கு கொடுங்கடா. இங்க 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 கொடுங்கடா. எனக்கு கொடுங்கடா. இங்க இங்க கொடுங்க. இந்த பக்கம்டா. கொடுங்கடா. இன்னும் கொஞ்சம் கொடு. இன்னும் கொடு. இன்னும் கொஞ்சம் குடுறா. சாதிச்சிட்டா. எப்படி எடுத்துட்டு வருவேன்னு கேட்டல. இங்க பாருடா. டேய், என்னடா இதெல்லாம்? இது எங்கடா வச்சுக்கிறது? உனக்கு எங்க வச்சுக்கணுமோ அங்க வச்சுக்கோ. அம்மாடி சரோஜா, வேண்டாமா? இது யூ சர்டிபிகேட் படமா? படமா ஆக்கிடாத. நீ இங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு? நீ அங்க போய் இலைய நீட்டுன, அவங்க பெருசா குடுத்துட்டாங்க. உனக்கு நல்லா வேணும்டா. ஃபுட் பிடிச்சிருக்கா? இது யாரோ ஃபுட்னு சொல்லுவாங்களா? ஏற்கனவே சாப்பிடாம குடல்லாம் நூடுல்ஸ் மாதிரி வெந்து போயிருக்கு. நீ சொன்ன அந்த ஸ்பெஷல் ஃபுட் அதை சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணேன் ப்ளீஸ். 4 நாளைக்கு இதே சாப்பிட்டான்னு வச்சுக்கோயேன், ஆட்டை பார்த்தாலும் கோழியை பார்த்தாலும் காட்டு மனுஷன் மாதிரி பச்சையாவே சாப்பிட்டுருவோம். சரி, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நைட்க்கு நேரம் ரெடி பண்ணிடுறேன். என்ன ஸ்பெஷல்? நாட்டுக்கோழி குழம்பு, இறால் வறுவல். இறால் வறுவலா? ஐயோ. மீன் குழம்பு, மட்டன் கைமா. வாவ், நீ சொல்லும் போது வாயெல்லாம் ஊறுது. நீ போய் அந்த வேலையை பாரு. அதுக்குள்ள நான் போய் வாக்கிங் எல்லாம் பண்ணி வெறும் வயித்தோட வெயிட் பண்றேன். சரி, பாய் பாய். அந்த இறால் வறுவலை மறந்துடாத. லே மச்சான், ದೇವರ ತಂಬಾಗರಬೇಕು. சாப்பிடு. அடங்கொக்க மக்கா. டேய், என்னடா இன்னும் ஆரிக்கா வரல? வருவாடா, இறால் வருவலாச்சே, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். வயித்துல எலி ஓடுதுடா. வந்துருச்சு வந்துருச்சு. ஆமா, வந்துட்டியா அன்னபூர்ணி? நீ கொஞ்சம் லேட்டா வந்தன்னு வை, இவன் செத்தே போயிருப்பான். நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் யாரும் வராம பாத்துக்கிறேன். போயிட்டு வாமா. நீ என்ன பெத்த தாய்மா. பிரிங்கடா. டிடி, முதல்ல நான் ஓபன் பண்றேன்டா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபுட் வந்திருக்குடா. ஒரு தடவை ப்ரே பண்ணிக்கலாமே. ஓ கடவுளே, சென்னையில பிரியாணி கொடுத்த, ஆனா மங்களூர்ல வேக வச்ச காய்கறி குடுக்குறாங்க. கொக்க மகனே, இப்ப எங்க பசிய புரிஞ்சுக்கிட்டு சிக்கனு, மட்டனு, ஃபிஷ், பிராணன் கொடுத்துருக்க. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புடிச்சுக்குதே 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 புடிச்சுக்குதே. இனிமே போதும் கிருஷ்ணா, உட்காரு. டேய் சீக்கிரமா பிரிங்கடா. டேய், மறுபடியும் வேக வச்ச உருளைக்கிழங்கு தான்டா வந்திருக்கு. அப்படியா? இதுல கூட அதான்டா இருக்கு. இங்கேயும் சேம் அதேதான். என்னடா இது? மறுபடியும் வேக வச்ச காய்கறியை கொடுத்துருக்காங்க. என்னடா இது? இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? சித்து, ஒரு தடவை உங்க ஹாரிகாவை கூப்பிடுப்பா. ஹாரிகா, ஹே, இவ்ளோ ஃபாஸ்டா சாப்பிட்டீங்களா? சமையல் எப்படி இருந்தது? அருமை, மிக அருமை. எனக்கு மிச்சம் வச்சீங்களா? எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களா? இருக்கே, மொத்தத்தையும் நீயே சாப்பிடு. சரி சரி. இது ரொம்ப கொடுமை. நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு எனக்கு வேக வச்சத கொடுக்குறீங்களா? நாங்க வச்சதில்ல, நீ கொண்டு வந்ததுதான். அப்படியே நான் சமைச்சதே இதே இல்ல. யாரு மாத்திருப்பாங்க? நாங்க தான் மாத்தினோம். நீங்களா? ದೇವರ ತಂಪಾಗರಬೇಕು. இந்த கிழங்கு இருக்கானுங்க பாரு. உடைக்கிற பாரு. ப்ளீஸ் சுபராத்திரி. அதெல்லாம் கொடுங்க. இவங்க சரியா சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. முடியாது, கொடுக்க மாட்டோம். இங்க இருக்கிற வரையும் நாங்க கொடுக்கறத மட்டும் தான் சாப்பிடணும். நாங்க கொடுக்கறத மட்டும் தான் குடிக்கணும். இது என்ன பெரிய விருந்தா, குடிக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும்? ப்ளீஸ் பாட்டி, இன்னைக்கு ஒரு நாளாச்சு சாப்பிட விடுங்க. பாட்டி சொன்னதுன்னா சொன்னதுதான். அப்ப சமைச்சதெல்லாம் எங்க வச்சீங்க? அங்க பாரு.
டேய் நாயெல்லாம் சாப்பிடுறா. ராஜா நம்ம நிலைமையை விட அந்த நாய்களோட நிலைமை ரொம்ப அருமையா இருக்கு ராஜா. எனக்கு மட்டும் சட்டையை கிழிச்சுக்கணும் போல இருக்கு. ஆனா குளிருது, அதனாலதான் என்னால கிழிச்சுக்க முடியல. இந்த தடவை உங்களை விட்டுடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா பச்சை காய்கறியை மட்டும்தான் வைப்போம். சுபராத்திரி. இது சுபராத்திரி இல்ல கிழவி, நாய்களோட ராத்திரி. கொக்க மக்கா நில்லுங்க கிழவி. ದೇವರ ತಂಪಾಗರ ಬೇಕು. உனக்கு ஒரே வச்சிரும். போ. என்ன இருக்காது? டேய் சித்து, அதெல்லாம் நாய்ங்க சாப்பிடுதுடா. அடங்க அக்கா மக்கா. என்னது என்னது இது கோயில்ல சாப்பிடுற மாதிரி? ஹே விடு. ஜெய் பவானி. என்ன இவ்ளோ காய்கறி இருக்கு? நாளைக்கு கல்யாணம் இல்லையா, விருந்துக்கு. ஐயோ, கல்யாணத்துக்கு இதே காய்கறிகள் தானா? உங்களுக்கு 1/2 கிலோ அதிகம். கண்ணா, 1/2 kg எக்ஸ்ட்ராவா. ದೇವರ ತಂಪಾಗರ ಬೇಕು. ஓ தம்பாக்கு பேக்கு. வா வந்து பொட்டு வை. வெய் வெய். நீ எல்லாம் மனுஷனா? ஸ்பெஷலா பண்ணியா? உங்களுக்காக தான் ஸ்பெஷலா பண்ணேன். என்ன தேனிடா சாமி, என்னடா இது? மேரேஜ்னா என்னடா, நம்ம பேச்சுலர் லைஃபுக்கு என்னடா, நம்ம பேச்சுலர் பார்ட்டி எங்கடா, இனி அவ்வளவுதான்டா. ஏய் சாந்தி என்ன என்னடா, மனம் உள்ள ஊரும் தேன்னுடா, பின்ன இங்க நடப்பது என்னடா, எனக்கு ஒன்னும் புரியலடா. கல்யாண பாத்தி பாத்தி விளையாடு ஆட்டோ ஆடி, இங்க தான் முடியலே தொடங்காத பாத்தி. கீதம் சங்கீதம் பாடி கானா கொஞ்சம் பலமா தட்டி, நைட் எல்லாம் ஆட்டம் போட்டு எங்க குஸ்தி ஃபைட்டுல கத்தி. என்ன மாமா அட என்ன மாமா, அட என்ன மாமா இந்த கல்யாணம் கழுத்துக்கு கடிபாலம். அட என்ன மாமா இந்த கல்யாணம் கழுத்துக்கு கடிபாலம். என்ன மாமா இந்த கல்யாணம் கழுத்துக்கு கடிவாளம். அட என்ன மாமா இந்த கல்யாணம் கழுத்துக்கு கடிவாளம். சந்தனம் வச்சாலே வைபு, கால்ல விழுந்தாலே வைபு. கலரிங் இல்ல கவரிங் இல்ல கல்யாணம் மாதிரி இல்ல ஜனம், கட்டிங் இல்ல கிஃப்டிங் இல்ல புல்லு போரிங் அசபு சலூன். அட யாரும் கல்யாணம்னு இத பார்த்தா சொல்ல மாட்டாங்க. என்ன மாமா அட என்ன மாமா, அட என்ன மாமா இந்த கல்யாணம் கழுத்துக்கு கடிபாலம். அட என்ன மாமா இந்த கல்யாணம் கழுத்துக்கு கடிபாலம். என்ன மாமா இந்த கல்யாணம் கழுத்துக்கு கடிவாளம். அட என்ன மாமா இந்த கல்யாணம் கழுத்துக்கு கடிவாளம். கேரட் பீட்ரூட் சக்கரவள்ளி கிழங்கு கேபேஜ் சிரிக்கிற உருளைக்கிழங்கு. அட கடவுளே நீ என்ன கொஞ்சம் பாரு. ஓம் நம சிவாய. கடவுளே நீ என்ன கொஞ்சம் பாரு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. கடவுளே நீ என்ன கொஞ்சம் பாரு பாரு பாரு. ஆஞ்சநேய. கடவுளே நீ என்ன கொஞ்சம் பாரு பாரு பாரு. அரே பேக்கோஃப். காலையில தூங்க விடாம செல்போன கையில கொடுக்காம, டிஜே இல்ல ஆர்ஜே இல்ல டான்சிங் ஃப்ளோரும் இல்லங்க,
சிக்கனும் இல்ல மட்டனும் இல்ல வாய்க்கு ருசியா ஒண்ணும் இல்ல கல்யாணம் பண்ணாத அதுக்கு இந்த கல்யாணம் எக்ஸாம்பிள் என்ன மாமா அட என்ன மாமா அட என்ன மாமா இந்த கல்யாணம் கழுத்துக்கு கடிவாளம் அட என்ன மாமா இந்த கல்யாணம் கழுத்துக்கு கடிவாளம் என்ன மாமா இந்த கல்யாணம் கழுத்துக்கு கடிவாளம் அட என்ன மாமா இந்த கல்யாணம் கழுத்துக்கு கடிவாளம் ಬರಬೇಕು சித்து சொல்றா. டேய் அந்த பைரசி பேட்ச் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா? ஆமாண்டா, ஒரு இடத்துல இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அப்படியா? எங்கடா? நான் இப்பவே லொகேஷன் ஷேர் பண்றேன், நீ உடனே போ. ஓகேடா, தேங்க்ஸ். பைடா. ப்ரோ ஸ்டாப். சரி தேங்க்யூ சார். ಯಾರ್ ನೀನು? ಯಾರ್ ಬೇಕು? என் பேர் சித்து. எனக்கு புது மூவிஸ் வேணும். ஓ தமிழா? அதெல்லாம் இங்க இல்லப்பா, நீ கிளம்பு. இருக்குன்னு தெரிஞ்சானே வந்தேன். இல்லன்னு சொல்றேன்லப்பா, போப்பா. கொடுத்தாதான் கிளம்புவேன். ஓ கொடுத்தாதான் கிளம்புவேன். போதுமா? டேய் ಅವನ ಯಾರು? ಯಾರು ಬೇಕೋ? ಕೊತ್ತ ಸಿನಿಮಾ ಬೇಕಂತ ಕೊಟ್ಟಿದ್ದ. படம்னா 4 பேரோட பாக்குறதுடா, 4 செவத்துக்குள்ள இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களால தியேட்டர் எல்லாம் குறையுது. படம் எடுக்கிறவங்க குறையறாங்க, தியேட்டருக்கு வரவங்களும் குறையறாங்க. இந்த சினிமா எல்லாம் உங்களுக்கு யாரா தரது சொல்லு? எனக்கு தெரியாதுண்ணா, எங்களுக்கு சில பிளாக்ஸ் இருக்கு. அதுல படம் லிங்க் தருவாங்க, அதை நாங்க டவுன்லோட் பண்ணி நெட்லயும் சிடிலயும் அனுப்பிடுவோம். இதுக்கு பின்னாடி யாரா இருக்கா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த பிளாக் எங்க? சிஸ்டத்துல இதுதானா? அது காமிடா. இதுதானா அந்த பிளாக்ஸ்? Come on guys, எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்கடா நகரு. நீங்க இருங்க தம்பி, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். ஏய் கிளம்பு, ஸ்டேஷனுக்கு கிளம்பு. விடுங்க சார். Don't worry, you will be all right. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சின்ன சண்டை அவ்வளவுதான். ஒருத்தன் கத்தியால குத்திட்டான். ஏதாவது ஆச்சா? எங்க காட்டு. நீ ஏன் எமோஷனல் ஆகுற? சின்னதாம்மா. டாக்டர் ப்ளீஸ் Don't worry, you will be all right. சரி, நீ எதுக்கு அங்க போன? அவங்க மங்காத்த ஆடிட்டு இருந்தாங்க, சரி சேர்ந்து போய் விளையாடலான்னு போனேனா. என்ன ஜோக்கா? அங்க போற வரைக்கும் எனக்கு கூட தெரியாது சண்டை போடுவாங்கன்னு. உன் ஃபேஸ் டல்லா பார்க்க முடியல, கொஞ்சம் சிரிக்கலாம்ல. Take it, you will be all right. மெதுவா வா. டிடி பொறுமையாடா. பாத்து. தேங்க்ஸ் டாக்டர். Give me my fees. அப்பா, என் செல்லம் எத்தனை நாள் கழிச்சு என்கிட்ட வந்திருக்கு. இனிமே நான் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஜாலியா பேசுவேன்.
ஏதோ சென்ட்ரல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஃபீலிங் வருதுடா இப்போ. போனதுக்கு அப்புறம் 2 நாள் கூட ரெஸ்ட் எடுத்துக்காம ரெஸ்டாரண்ட் முழுக்க சுத்தணும்டா. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 கிலோ குறைஞ்சிருப்பேன் ஜாங்கிரி. நீயாடா குறைஞ்ச? நல்லது தானே, வெயிட் லாஸ் பில்லாவது குறையும். சித்து, உன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். வந்துடுறேன். 2 minutes. சரி. என்ன பேசணும்னு சொன்ன? இன்னும் இருட்டாகலையே, கரண்ட் கூட போகல. கூப்பிட்டது அதுக்கு இல்ல, அப்புறம் நம்ம காதல் விஷயத்த வீட்ல சொல்லிட்டேன். அப்படியா? என்ன சொன்னாங்க? நல்ல முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. கிரேட். இந்த நல்ல விஷயத்த தனியா கூப்பிட்டு தான் சொல்லணுமா? அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் சொல்லலாம். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் வச்சிருக்காங்க. கல்யாண சாப்பாடு நீங்க சாப்பிட்றது தான் சாப்பிடணும்னு சொன்னாங்களா என்ன? இல்ல. பின்ன வீட்டோட மாப்பிள்ளைய வர சொன்னாங்களா? இல்ல. வேற என்னது? இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. அதனால நீ பண்ற பைரசி இன்வெஸ்டிகேஷனை நிறுத்த சொல்றாங்க. இன்னைக்கு நடந்த ஃபைட் பத்தி டிஸ்கஷன் நடந்துச்சு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தனியா ஆயிடுவேனோன்ற பயத்துல பேசுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா யோசிச்சு பார்த்தா அவங்க சொல்றதும் சரின்னு தோணுது. என்ன உண்மை? அவங்களுக்கு தான் வயசாகி போயிடுச்சு, காய்கறி சாப்பிட்டு இருக்காங்க, வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா லைஃப்ல எதுவுமே சாதிக்கவே முடியாது. உனக்கு தெரியும்ல என் எய்ம் என்னன்னு. எனக்காக நிறுத்தலாம்ல. என்ன ஃபூலிஷா பேசிட்டு இருக்க? பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பைக் ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிடுவோமா? இப்படி பயந்துகிட்டே உட்காந்தா கடைசியில பயத்தோட உட்கார வேண்டியதுதான். நேத்து வரைக்கும் நல்லா தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, ஏன் இப்படி மாறிட்ட? ஓ, இப்படி ஆனதுக்கா? இப்படி ஆகலன்னா ஓகேவா? எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, ஒன்னும் ஆகாது. வா. உன்னால அதை விட முடியலன்னா என்ன விட்டுரு. நான் என் குடும்பத்துல இருக்கவங்க பேச்சதான் மதிப்பேன். உனக்கு என்ன பைத்தியமா? வாய்க்கு வந்தபடி பேசாத. வா. நான் சீரியஸா தான் சொல்றேன். இப்ப நீ வரப்போறியா இல்லையா? நான் வரல. சரி, உன் இஷ்டம். என்னோட லட்சியத்துக்காக நான் எதையும் யாரையும் கண்டுக்கவே மாட்டேன். நீ கிடையாது, எங்க அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன். கண்டிஷன் பிசினஸ்னா ஓகே, காதலுக்கும் கல்யாணத்துக்கும் செட்டே ஆகாது. இதை விட்டாதான் நீ என்ன காதலிப்ப, கல்யாணம் பண்ணிப்பனா நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். பாய். காதல் கொண்டேன் நானே, என் பிராணம் நீ என ஆனாய். வேதனை கொண்டேன் நானே, வெண்ணிலா வெண்ணிலா. நானே நீ என்றானாய், நம் காதல் பிரிவு பொய்தான். கண்ணீரில் கடலோடும் பொன்னிலா. தீ கனமோ கனவாய் நிஜமா, நீ இங்கு இல்லை நம்பவா. நீ பயணம் ஒரே க்ஷணமா, நீ இங்கு இல்லை என நம்பவா. என்னாலும் என்னுடன் நீயே என்றதெல்லாம் நிஜமில்லையா? இன்றேதான் தெரிந்ததுவே நம் காதல் காணலாம். எனக்காக எல்லாமே நீ செய்ததெல்லாம் நிஜமில்லையா? இன்றே தான் தெரிந்தது எல்லாம் காதல் காணலாம். ஹாரிகா, எல்லாருடைய காதலிலும் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கும், தவறு கூட நடக்கும். அப்ப தேட வேண்டியது தவறு கிடையாது, காதல. எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சின்ன வார்த்தையால ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம். யோசிச்சு பாரு. சித்து. அப்பா. என்னடா இது? ஒன்றும் இல்லைப்பா. நீ எதுக்காக வருத்தப்படுறன்னு தெரியல, ஆனா உன்னை இப்படி என்னால பார்க்க முடியலடா. நாம போற பயணத்துல தடையா எது வந்தாலும் பார்க்க கூடாது. நம்ம எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் நாம நினைச்சதை நிச்சயமா சாதிக்க முடியும். இது நீ தோத்து போயிடுவங்கிற பயத்துல நான் சொல்லலடா, நீ நினைச்சதை சாதிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நல்லா யோசிச்சுக்க.
ஹாய்டா. ஏய் ஹாய்டா மாமா, எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? ரொம்ப நாள் ஆச்சுடா. யா ஹாய், ஐ மிஸ்டர் ஜாங்கிரி. ஏண்டா நீ இன்னும் உன் பில்டப்பை குறைக்கலையா? இன்னும் இல்ல. நான் அனுப்பின பிளாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாத்தியா? அந்த பிளாக்ஸ் எல்லாம் செக் பண்ணேன்டா. அந்த பிளாக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல கிரியேட் பண்ணிருக்காங்க. சில இது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி பல இடத்துல இருந்து வந்திருக்கு. ஆனா இங்க ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. அந்த பிளாக் எல்லாம் ஃப்ரைடே 1 o'clockல இருந்து 4 o'clock வரைக்கும் தான் ஆக்டிவேட் ஆகுது. அடங்கொக்கா மக்கா, அவன் கண்டிப்பா அப்போ துபாய் ஆளா தான்டா இருப்பான். எப்படிடா சொல்ற? எப்படி நான் கேக்குறேன், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்களுக்கு லீவுடா. வேற என்ன, வெட்டியா இருந்து இந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீ வாய மூடுற. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அந்த டைம்ல அப்லோட் பண்றதுக்கு ஆக்டிவேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது உண்மையா இருந்தா இன்னைக்கு ஃப்ரைடே டைம் 12:59 ஆகுது. ஆக்டிவேட் ஆகுதா இல்லையான்னு பாப்போம். அந்த பிளாக்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அவங்கள பிடிச்சிட முடியுமா? அந்த பிளாக்ல ஆக்டிவேட்ல இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்க லொகேஷனை ட்ரேஸ் பண்ணலாம், அவங்கள பிடிக்கலாம். டேய், ஒரு பிளாக் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. அப்படியா? எந்த லொகேஷன்ரா? ஹைதராபாத்ரா. ஹைதராபாத்ல எங்கடா? யூசப் கூடடா. யூசப் கூட எங்கடா? ஹைடெக் இன்டர்நெட் சென்டரா. வா, அவங்கள பிடிச்சிடலாம். சலோ, ஹைடெக் இன்டர்நெட். மீட்டர் ஸ்ட்ரைட்ல போயிட்டு ரைட் எடுத்துரு. சரியா? ஓகே ஓகே. சீக்கிரம் 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 சீக்கிரம். டேய் இங்கதான். இங்கதானே? இதான்டா. அந்த பக்கம் பார்க்கலாம் வா. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வேலையை பாருங்க. ஏய், என்னடா அப்லோட் பண்ணிட்டு இருக்க? டேய், என்ன மூவிட அப்லோட் பண்ண? சொல்றா. இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் சார். உனக்கு எப்பறம் மூவி கிடைச்சது? எங்க இருந்து எடுத்தா சொல்லு. சார், அடிக்கடி ஒருத்தன் வந்து எனக்கு வீடியோ கொண்டு வந்து தருவான். அதை டாரண்ட்ல அப்லோட் பண்ணி அந்த லிங்கை வேற ஒருத்தங்களுக்கு அனுப்ப சொல்லுவான் சார். அப்படிதான் சார் அப்லோட் பண்ணி அந்த லிங்கை வேற ஒருத்தங்களுக்கு அனுப்புவேன். அதை ஏன்டா உனக்கு தரான்? அவனே அப்லோட் பண்ணலாமே. அப்படி பண்ணணும்னா டெக்னிக்கல் நாலேஜ் கொஞ்சம் வேணும் சார். அப்லோட் பண்றது மட்டும் இல்ல, டாரண்ட்ல ஒழுங்கா லிங்க் பண்ணணும்னாலும் இல்ல அது சம்பந்தமா பணம் வர்றதுனாலும் அதை கரெக்டா பண்ணணும் சார். அவன் எப்படி இருப்பான்? அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணு. அவன் நம்பரோ போட்டோவோ எதுவுமே என்கிட்ட இல்ல சார். அவன் பேர் கூட எனக்கு தெரியாது சார். நான் சொல்றது உண்மை சார், என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். இவன் நமக்கு தர மாட்டான்டா. இவனை உள்ள போட்டு தருமடி அடிச்சா அவனே தருவான். ஹலோ சார், ஒருத்தன் இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்தை அப்லோட் பண்ணும்போது மாட்டிக்கிட்டான் சார். வெரி குட். முதல்ல அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. ஷூர் சார். டேய், இவனை ஸ்டேஷன் கூட்டி வர சொல்றாரா? வாடா வாடா வாடா. சொல்றா, சொல்லு. யாரு சொல்லு. சொல்றா. ஏய், சொல்லு. சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சார். ஏய், இவனுக்கு நம்ம பவர் என்னன்னு காட்டி உண்மையை வர வைங்க. ஏய், மரியாதை சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. சார் அடிக்காதீங்க சார். சொல்றா. சார், அவன் ஏதாவது சொன்னானா? எவ்வளவு அடிச்சாலும் அவனுக்கு தெரியாதுன்னு தான் சொல்றான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் அவனை பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் சார். என்னடா அது? இந்த மாதிரி அப்லோட் பண்றவனை பிடிக்கிறத விட தியேட்டர்ல படத்தை வீடியோ எடுக்கிறவனை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவன் பின்னாடி யார் இருக்கான்னு தெரிய வந்துடும் சார். அது எப்படி மச்சான் முடியும்? அவன் எந்த ஏரியால எந்த தியேட்டர்ல எடுக்கிறான்னு நமக்கு எப்படி தெரியும்? அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சோன்னா ஈஸியா பிடிச்சிடலாம். நீ சொல்றது கூட கரெக்ட் தான். ட்ரை பண்ணலாம். சரி சார், நான் கிளம்புறேன். அவங்ககிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா எனக்கு சொல்லுங்க சார். ஷூர். போலாம்டா. பாய் சார். வா.
எஸ். சொல்றா. டேய், ஒரு சின்ன ஐடியாடா. எக்ஸலண்ட் ஐடியாடா. அதை ரெடி பண்றதுக்கு 2 days டைம் ஆகும்டா. அதை முடிஞ்ச உடனே நானே உனக்கு கால் பண்றேன். ஹாய்டா. டேய், நீ சொன்ன ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒரு தடவை எப்படி ஒர்க் பண்றதுன்னு செக் பண்ணுவோம். ஓ சூப்பர்ரா. என் ஃப்ரெண்டுக்கு தியேட்டர் இருக்கு. லொகேஷனும் டைமும் ஷேர் பண்றேன், அங்க வந்துரு. ஓகே, தேங்க்ஸ்டா. சூப்பர். எஸ். நீ பாருடா, பாரு. போர் தெரியுதா? எஸ். சூப்பர்டா. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் என்னடா? வேற என்ன, நெக்ஸ்ட் வீக் சூர்யா படம் ரிலீஸ் ஆக போகுதுல, அந்த ப்ரொடியூசரை சந்திச்சு இந்த மெஷினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மூவியை வச்சு இந்த ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர்ரா மாமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு சார்? HMTV MD மூர்த்தி சார் அனுப்புனாரு. ஓ வா வா உட்காரு. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கால் பண்ணாரு. ஏதோ முக்கியமான விஷயம் சந்திக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆமா சார். எதுக்கு? ஒரு நிமிஷம் சார். சார், இப்போ சின்ன படம் பெரிய படம்னு வித்தியாசம் இல்லாம ரிலீஸ் ஆன 2 மணி நேரத்திலேயே பைரசி ஆகி வெளியே வருது. அதை எப்படியாச்சும் தடுக்கணும்னு நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கியிருக்கோம். அதை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடியோ பார்க்கணும் சார். யா ப்ளீஸ். சார், அந்த வீடியோ மேல ஏதாவது கோடு தெரியுதா சார்? இல்லையே. ஒரு தடவை இதை போட்டு பார்த்து சொல்லுங்க சார். இப்ப தெரியுதா சார்? இப்போ ஒரு கோட் தெரியுது. இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இப்போ நீங்க சூர்யா படத்தை எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறீங்க? 2000 தியேட்டர்ல. ஏன் சார், இப்போ நம்ம படம் 2000 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுல்ல, ஒவ்வொரு தியேட்டருக்கு அனுப்புற ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கும் ஒரு யூனிக் கோடு கொடுப்போம். அது எந்த தியேட்டர் இருந்து ரெக்கார்ட் பண்ணி நெட்ல போட்டாலும் அந்த மூவியை டவுன்லோட் பண்ண உடனே அந்த வீடியோல நம்ம வச்ச கோடு தெரிய வரும். அப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற மூவி பைரசியை நம்ம தடுக்கலாம். அது மட்டும் இல்லாம பைரசி மூவியை அப்லோட் பண்ற 20 சைட்ஸை டீகோட் பண்ணுவோம். அந்த சைட்ஸ்ல இருந்து யார் மூவியை டவுன்லோட் பண்ணாலும் அவங்க IP அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி நம்ம அவங்கள பிடிக்கலாம். அது மூலமா பைரசி பண்றவங்களோட எண்ணிக்கை, பாக்குறவங்களோட எண்ணிக்கை ரெண்டுமே குறையும். பட் பைரசி பண்றவன் ஒரே தியேட்டர் இல்லாம வேற வேற தியேட்டர் மாத்துறான். சார், தப்பு பண்றவன் எல்லாருமே தனக்கு கம்ஃபர்ட் இருக்க இடத்துக்கு தான் போவான். ஒரு வாட்டி மாட்டினாதான் பிளேஸை மாத்துவான். அவன் மாறதுக்குள்ளே நம்ம பிடிச்சிடலாம். ஒருவேளை பிளேஸை மாத்தினாலும் அடுத்த மூவில கண்டிப்பா மாட்டிடுவான் சார். வெரி குட். உன் ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சினிமாக்காரங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ புதுசா கண்டுபிடிச்சிருக்க பாரு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. முதல்ல என் படத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு கியூப் அவுட் எடுக்கிறோம், நீ வந்து கோட் ஃபிக்ஸ் பண்ணு. தேங்க்யூ சார். கலமே விழுங்கும் சர்ப்பமே இனி கலமும் யமனின் தர்ப்பணம். இதில் நிஜத்தை கண்மூடி நிற்க வைக்கும் அந்த கயவரை பிடிடா. முடிஞ்சா உன்னால ஓடி ஒளிங்கடா. அனலா பின்னாடி அள்ளி வீசுண்டா. இருட்டின் பின்னாடி ஒளிஞ்சு நின்று நீ செய்யும் தொழில் இதுவா? இனிமே உங்க ஆட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சுடா. தப்பிச்ச வழி எல்லாம் அழகாச்சுடா. வேகமா வேகமா உன்னை பிடிக்க வந்தாச்சுடா. தமிழ்நாட்டுல இருக்க சத்யம் தியேட்டர்ல பைரசிய பிடிச்ச போலீஸ்காரங்க
விஜயவாடா அலங்கார் தியேட்டர்ல 4 பைரசிக்காரங்க அரெஸ்ட். பைரசிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற HMTV ஜேர்னலிஸ்ட் சித்து. தப்பிச்சபடி எல்லாம் அழகாச்சிடா, வேகமா வேகமா உன்னை பிடிக்க வந்தாச்சிடா. இனிமே உங்க ஆட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சிடா, தப்பிச்சபடி எல்லாம் அழகாச்சிடா, வேகமா வேகமா உன்னை பிடிக்க வந்தாச்சிடா. பைரசிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற HMTV ஜேர்னலிஸ்ட் சித்து. உடனடியாக கம்மியான பைரசி. சந்தோஷத்துல ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். பைரசி குறைஞ்சதால தியேட்டர்ல மக்கள் கூட்டம் அதிகரிச்சிருக்கு. பைரசி பண்ணும்போது மாட்டிக்கிட்ட எல்லாரும் பலவித இடத்துல மாட்டினாங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு சம்மந்தம் இல்ல. பண்றவங்க யாருன்னு தான் இன்னும் புரியல. சார் அவங்களோட கால் டேட்டாஸ் இருக்கா? இருக்கு. சார் இவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லை, ஆனா ஒருத்தரோட மட்டும் எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்கு. வாட்? சார் இவங்க கால் டேட்டாவை பார்த்தா இந்த ஒரு நம்பர்ல இருந்து மட்டும்தான் எல்லாருக்கும் கால் போயிருக்கு. இவனை பிடிச்சா நமக்கு க்ளூ கிடைக்கலாம் சார். எங்க காட்டு. இந்த நம்பர் இப்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ச்சே, சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். சார் எனக்கு இந்த நம்பர் கான்டாக்ட் டீடைல்ஸ் கிடைக்குமா சார்? 1 ஹவர்ல அனுப்புறேன். ஓகே சார், பை. ஓகே, பை. இதாண்டா அவன் வீடு. இன்னைக்கு போட்டு தள்ளிரண்டா அவனை. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? போது நிறுத்துற. டேய் அவனை ஜாக்கிரதையா பிடிக்கணும் மச்சான். சரி. ச்சே, லாக் பண்ணிருக்கடா. நான் வரேன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டான் போல இருக்குடா. அப்படின்னா கவனமா இருக்கான்னு சொல்ல வந்தேன். இப்ப என்ன பண்ணலாம்? அவன் எங்கடா போயிட போறான்? இன்னைக்கு மாட்டலனா நாளைக்கு கண்டிப்பா மாட்டுவான்ல. வா. சரி வா போலாம். ச்சே, இன்னைக்கு மட்டும் மாட்டிருந்தா தலையை விட்டு ஸ்டேஷனுக்கு எடுத்துன்னு போயிருப்பான்டா. டேய், டேய் ஃபோன் ரிங் ஆகுதுடா உள்ள. அடங்கொக்கமாக்கா. அப்ப வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கடா. வீரப்பா காட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கா மாதிரி இவன் வீட்லயே ஒளிஞ்சிட்டு இருக்கான்டா. வா போலாம். டேய் இப்படி போலாமா? இப்படியா? இது நமக்கு பழக்கமான வேலை தானே. வா. பாத்து மச்சான், சத்தம் போடாம ஏறு. அம்மா, குதிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. தனியா உட்காந்து சரக்கு அடிக்கிற, நான் உனக்கு கம்பெனி கொடுக்கவா? என் கம்பெனி செம்மையா இருக்கும். சொன்னல என் கம்பெனி செம்மையா இருக்கும். அப்படிதான். எழுந்துரு.
எழுந்துரு எழுந்துடுறா. ஏய் எந்திரா. ஏய் வலிக்குதா? நீ பண்ண காரியத்துக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான்டா இருக்கு. உன் பின்னாடி யாரா இருக்கா? எதுக்காக இப்படிலாம் பண்ற? யாரா நீங்க? அடங்கோ அக்கா மாக்கா, இந்த இண்டஸ்ட்ரியும் திருந்தாது, நீங்களும் திருந்த மாட்டீங்க. ஆரம்பத்துல ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க, கடைசி பஞ்சில் தான் எல்லாத்தையும் சொல்லுவானுங்க. கொடுத்துரு, கடைசி பஞ்சையும் கொடு 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 கொடுத்துரு. யாரு? இவன் தான். இவரா? படம் நல்லா வந்திருக்காமே. அப்படியா? எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? சரி சரிங்க, நான் அப்புறம் பண்றேன். ஹாய் சித்து. ஹாய் சார். வா உட்காரு. எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன் சார். என்ன விஷயம்? சத்யானந்த் சார் சூசைட் பண்ணி சாகல சார், அவரை மர்டர் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமா சார். நீங்களே இந்த வீடியோ பாருங்க. சார், இன்னைக்கு படத்தோட கலெக்ஷன்லாம் குறைஞ்சு போச்சு சார். இப்போ தியேட்டருக்கு 30 பேர் கூட வரமாட்டாங்க சார். இந்த பைரசியால படம் முழுக்க டேமேஜ் ஆயிடுச்சு சார். இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு சொல்லுங்க சார். அவனை கண்டிப்பா வெட்டி போட்டுடலாம் சார். சார் ஏண்டா ஏண்டா என் படத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கின? சார் என்ன சார் பேசுறீங்க? எனக்கு தெரியும்டா, உன்னை பத்தி எனக்கு மொத்தமா தெரிஞ்சிருச்சு. என் கூடவே இருந்து என்னோட முதுகுல குத்துறது நீதானே, என்னோட படத்தையும் பைரசி பண்ணது நீதானே தெரியும். மொத்த விஷயமும் தெரிஞ்சு போச்சா? எத்தனையோ போலீஸ்காரங்க பிடிக்க முடியாத என்ன நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க கிரேட் சார். ஆமா, இந்த படத்தோட பைரசியை நான் தான் பண்ணேன். எல்லா சைட்ஸ்லயும் அப்லோட் பண்ண வச்சேன். இந்த ஒரு படம் மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆன 60% படங்களை நான் தான் பைரசி பண்ணேன். இந்த இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டு இண்டஸ்ட்ரி பெரியவங்களோட சுத்திக்கிட்டு எனக்கு பின்னாடி ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறேன். டேய், கேவலமான வேலையை செஞ்சுட்டு பெருமையா அவரை பேசுறியாடா? உன்னை சும்மா விடக்கூடாது, போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன். சார் சார் சார், அவ்வளவு எமோஷன் ஆகாதீங்க. உங்க ஹெல்த்துக்கு நல்லதில்ல. என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுனால என் பிசினஸ்ல பார்ட்னரா சேர்ந்துக்கங்க. உங்களுக்கும் ஷேர் தரேன். டேய், சினிமா ஒரு அம்மா மாதிரிடா. 4 பேருக்கு சோறு போடுற அண்ணன் போறனி நம்பி வாழணுமே தவிர நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுடா. துரோகி, உனக்கு நல்ல சாவே வராதுடா, அழிஞ்சு போயிடுவேன். என்ன பத்தி தெரிஞ்சவங்க இருந்தா என் கூட தான் இருக்கணும். அப்படி இல்லனா இந்த உலகத்திலேயே இருக்க கூடாது. நீங்க எப்படியும் மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால நீங்க இந்த பூமியில இருக்க வேணாம் சார். பரலோகத்துக்கு போயிட்டு நீங்க அந்த பைரசி இல்லாத படம் எடுங்க. பைரசி இல்லாம படம் எடுக்கணும்னா அது இங்க முடியாது. மேல போய் ட்ரை பண்ணிக்கங்க. ஹாப்பி ஜர்னி. என்ன சார், பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஷாக் ஆகுறீங்க? அப்பப்பா, என்னமா ஆக்ட் பண்றீங்க சார்? இதே ஆக்டிங்க சினிமால மட்டும் பண்ணீங்கன்னு வைங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஆஸ்கர் அவார்ட் தான் சார். குட், வெரி குட். நீயும் செம்மையா கண்டுபிடிச்சிட்ட. என்ன பத்தி தெரிஞ்சவங்க என் கூட இருக்கணும், இல்லனா இந்த உலகத்திலேயே இருக்க கூடாது. என்ன வேணுமோ நீயே டிசைட் பண்ணிக்கோ. என் கூட சேர்ந்து வேலை செஞ்சா ஷேர் தரேன். எவ்வளவு தருவீங்க? 20%. ரொம்ப கம்மி. 30%. சுத்தமா பத்தாது சார். அப்போ எவ்வளவு வேணும்? சார், எனக்கு ஷேர் கொடுத்து மேனேஜ் பண்ணலான்னு பாக்குறீங்க. உங்க வீடியோவை லைவ்ல பாக்குறவங்களுக்கு எவ்வளவு கொடுத்து சார் மேனேஜ் பண்ணுவீங்க? வாட்? ஷாக் ஆயிட்டீங்களா? ஃபுல் ஹெச்டி கேமரா. பரவாயில்ல, டிவியில அழகா தான் தெரியுறீங்க. அங்கேயும் கேமரால மாட்டிக்கிட்டீங்க, இங்கேயும் கேமரால மாட்டிக்கிட்டீங்க. நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு சார். ஒரு தாய் தான் குழந்தைய 10 மாசம் வயித்துல சுமந்து பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாளோ. சத்யானந்த் சாரையும் அவ்வளவு வேதனைப்படுத்திருக்கீங்க. அவரை மட்டும் இல்ல, அவர் சினிமாவையும் அவர் ஆசையும் எல்லாத்தையும் கொண்டிருக்கீங்க. தப்பு, இது மிகப்பெரிய தப்பு. அப்பேற்பட்டவங்களுக்காக உங்களை மாதிரி ஆளுங்க இந்த பூமியில வாழ அருகதே கிடையாது.
Wish you a very happy sweet journey sir. ஜெயில நல்லா சாப்பிடுங்க. நீங்க ஒல்லி ஆயிட்டா நான் பொறுப்பு இல்ல சார். என்ன பிடிச்சிட்டேன்னு சந்தோஷப்படாத. என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்கள எப்படி பிடிப்ப? எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் தூண்டில் போட்டா மாட்டிக்கும் சார். அவங்களும் மாட்டிக்குவாங்க. கூட்டிட்டு போங்க சார். நட. ப்ரொடியூசர் ஏய், சத்யானந்தத்தை நடன்னு சொல்றேன்ல. மேனேஜர் சுரேஷை அரெஸ்ட் பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட். இந்த கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்ச சித்துவுக்கு நம்ம முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். ஹாய் சித்து. ஹாய் மேடம். நம்ம நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது பைரசியை ஏன் தடுக்கணும்னு நினைச்சீங்க? சினிமாங்கிறது மக்களுக்கு வெறும் பொழுதுபோக்கு மட்டும்தான். ஆனா படம் எடுக்கிறவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை. ஒரு சினிமாவை நம்ம தியேட்டர்ல மக்களுக்கு நடுவுல கோலாகலத்தோட பார்க்கும்போது நமக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். சின்ன வயசுல மணிக்கணக்கில் கியூல நின்று டிக்கெட் வாங்கி படம் பார்த்தோம். ஆனா இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆன சில மணி நேரத்திலேயே பைரசி மூலியமா படம் வெளியே வருது. 350 கோடி செலவு பண்ணி சத்யானந்த் சார் படம் எடுத்தப்போ நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா அதே பைரசி அவரோட சாவுக்கு காரணமானப்போ வெக்கத்தால தலை குனிஞ்ச. அவர் மட்டும் இல்ல மேடம், நிறைய படங்கள் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இந்த பைரசியால நஷ்டம் அடைகிறாங்க. அதை பார்த்துதான் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. சினிமானா ஒரு டைரக்டர் ஒரு ஸ்டோரியை நினைச்சு அதுக்காக ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரை ஒரு ஹீரோவை சம்மதிக்க வச்சு வருஷ கணக்குல கஷ்டப்பட்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணா சில மணி நேரத்திலேயே பைரசியால படம் வெளியே வருது. அது பைரசி பிரிண்ட் இல்ல. நம்ம பாக்குற அந்த பைரசி பிரிண்ட்ல ப்ரொடியூசரோட கொள்கை, டைரக்டரோட கனவு, ஹீரோயின்ஸோட சிரமம், அது எல்லாமே தெரியும். பைரசி இப்படியே கண்டினியூ வேணா நம்ம ரசிக்கிற ஹீரோயின்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் எடுக்கிற சினிமாவோட எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும். சினிமாவை மட்டுமே நம்பி இருக்க பலாயிரம் குடும்பங்கள் தெருவுக்கு வரும். தியேட்டர்ல 2 நிமிஷம் கரண்ட் போனாலே நம்ம எல்லாரும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது இந்த பைரசியை நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே போனோம்னா நமக்கு பிடிச்ச ஹீரோக்களை நம்ம படத்துல பாக்குற வாய்ப்பு குறைஞ்சுக்கிட்டே போயிடும் மேடம். பைரசியை பண்றதுக்கு முன்னாடி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பைரசி பண்றதுன்னா தாய்நாட்டுக்கே துரோகம் பண்ற மாதிரி தான் சொல்லுவேன். டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் பைரசில இருந்து வெளியே வந்திருக்கு. சுட சுட அதான் பாத்துட்டு இருக்கேன். வாடா நீ வந்து பாரு. டேய், இந்த போன்ல பார்த்தா கண்ணுக்கு சரியா தெரியாது, காதுல சரியா விழுகாது. டிக்கெட்டுக்கு நான் பணம் தரேன்டா. தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நீ கூட்டு போறியா? ஆமாண்டா. அப்ப இதோட என்ன வேலை? வா போலாம். இன்று முதல்னு சொன்ன உடனே நீங்க தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்துக்கிட்டு நீங்க அடிக்கிற கைத்தட்டல் தான் எங்களுக்கு சந்தோஷம். நீங்க அடிக்கிற விசில் தான் எங்களுக்கு புத்துணர்ச்சி. தயவு செஞ்சு படங்களை தியேட்டர்ல வந்து பாருங்க. இன்னும் நிறைய புது படங்கள் வரத்துக்கு எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. 60 கோடிக்கு மேல பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணலான்னு போனா அதுக்கு முன்னாடி பைரஸ்ல வந்துடுது. எங்க டீம் மட்டும் இல்லாம என்டையர் டெக்னீஷியன்ஸ் கூட, ஏன் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிக்யூட்டர் எல்லாருக்கும் மன வேதனை தாங்க முடியாம குமுறிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடியே பைரசியா வந்ததுன்னா எப்படி மக்கள் தியேட்டருக்கு போவாங்க? இந்த சினிமாவுக்கே ஒரு கேன்சர் மாதிரி உருவான இந்த பைரசியை ஒழிப்போம். இந்த சினிமா துறையை காப்பாத்துவோம். பைரசி இஸ் எ கிரைம். கில் பைரசி. எங்க பொருளை எங்க விருப்பம் இல்லாமலே திருடி அடுத்தவங்க கிட்ட விற்கிறத பைரசின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு எங்க பொருளான படத்தையும் எங்க ஞானத்தையும் திருடாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். Please everyone control the piracy. I also request the audience to go watch it in the theaters. பைரசி பூதத்தை கொல்லுங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியை காப்பாத்துறதுக்கு உங்க முயற்சியை நீங்க பண்ணுங்க. கில் பைரசி. சமுதாயம் திருந்தணும்னு நெஞ்சில அடிச்சுக்கிட்டா போதாது, நாம திருந்தணும். கில் பைரசி. உண்மையிலேயே படத்தை நேசிக்கிறவங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பைரசியில படம் பார்க்க நினைக்கிறது நம்ம தாய்நாட்டுக்கே நீங்க எல்லாரும் துரோகம் செய்ய நினைக்கிற மாதிரி. நீங்க பைரசியில பாக்குறது தாய்நாட்டுக்கே செய்யற துரோகம். இப்ப நாங்க எல்லாரும் பைரசியால பாதிக்கப்பட்டிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பைரசியில பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. பைரசின்றது பேசிக்கா ஒரு திருட்டு. திருடுங்கன்னா வீட்டுக்கு வந்து கொள்ளடிச்சிட்டு போவாங்க. இதே பைரசினா வீட்டுக்கு வர வேண்டிய பணத்தை கொள்ளடிச்சிட்டு போவாங்க. ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் கம் டுகெதர், சே நோ டு பைரசி. தேங்க்யூ. பைரசியை கொல்லுங்க, நம்ம இண்டஸ்ட்ரியை காப்பாத்துங்க. கலப்படம் தண்ணியை நம்ம குடிக்க நினைக்க மாட்டோம், கலப்பட சாப்பாடையும் தான். அப்படி இருக்கும்போது கலப்பட பொழுதுபோக்கு எதுக்கு? இந்த இண்டஸ்ட்ரியை நம்பிட்டு இருக்க நிறைய பேருக்கு வாழ்க்கை வாழ்றதே சுமையா இருக்கு. ஸோ ப்ளீஸ் கில் பைரசி. பைரசியை என்கரேஜ் பண்றது மிகப்பெரிய பாவங்க. பிரேவ் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் டு த வெட் ஐஸ் அண்ட் ஃபோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ். ப்ளீஸ் வாட்ச் சினிமாஸ் இன் த தியேட்டர் ஒன்லி. என்ன மேடம் இந்த பக்கம்லாம்? சாரி. சாரி. சரியா கேட்கல. சாரி. கேட்கல.
பின்ன எப்படி சொல்றது? எப்படியா இப்படி சொல்லணும்.